எனக்கு தரப்பட்ட தலைப்பு முஸ்லிம்களை ஆக்கிரமித்திருக்கும் அந்நிய கலாச்சாரம் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னென்றால், முஸ்லிம்கள் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளை பொறுத்தளவில் அவர்களில் அநேகமானவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள், இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்கள். இஸ்லாம் வளரும் வேகத்தை பார்க்கிற நேரம் மற்ற அத்தனை மார்க்கங்களை மதங்களையும் தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் அதாவது மேற்குலகத்திலே ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்துகிறது. இந்த நிலைமையிலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், அதில் பலர்கள் விசேடமாக இளைஞர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், முஸ்லிம்களாக இருந்து கொண்டே யுவதிகளும் வேகமாக அந்நியவர்களை பின்பற்றி இந்த மார்க்கத்தை ஒரு புறம் தள்ளிவிட்டு அந்நியவர்களை தைரியமாக பின்பற்றக்கூடிய ஒரு கால சூழலில் நாம் இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலாம், அல்லது இளைஞர்களும் யுவதிகளும் இப்படி கவரப்பட்டு போகிற நேரம் அவர்களை எப்படி காக்கலாம் என்பதுதான் இந்த தலைப்பு போடுவதற்கு அடிப்படையான நோக்கம் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த பிரச்சனை நம்முடைய ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் மெல்ல மெல்ல வளர்கிற நேரம், அவர்கள் தங்களுடைய தோள்பூஜம் அளவுக்கு நம்முடைய தோள்பூஜம் அளவுக்கு வளர்ந்து வருகிற நேரம் நமக்குள் ஒரு வகையான பயம் ஏற்படுகிறது, ஒரு வகையான அதாவது நாம் பீதிக்குள்ளாக்கப்படுகிறோம். இந்த பிள்ளைகள் இஸ்லாத்துக்குள் இருப்பார்களா, ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகிடுவார்களா, காதலில் ஈடுபட்டு யார் எவரு மார்க்கம் எதுவும் இல்லாமல் இவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து சென்று விடுவார்களா, வேறு பெண்களோடு உறவு வைத்து விடுவார்களா, தப்பில் ஈடுபட்டு விடுவார்களா, ஜினா செய்து விடுவார்களா, இப்படியான பிரச்சனைகள். ஒரு டைம் இருந்துச்சு, நீங்கள் உழைச்சி உங்கள் பிள்ளையை பார்க்கணும் என்ற ஒரு சிச்சுவேஷன். இப்போ உள்ள நிலைமை, உழைச்சி பிள்ளையை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வளர்ந்து வருகிற நேரத்தில் அவர்கள் மார்க்கத்துக்குள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் துடிப்பீர்கள். இவ்வளவு காலம் நீங்கள் உழைத்தது ஒன்றுமில்லாமல் போய்விடும். உங்களுடைய பிள்ளைகள் இந்த தீனுல் இஸ்லாத்தை விட்டு விலகி போனால் அவர்கள் கொஞ்சம் இதெல்லாம் விட்டுவிட்டு அவர்களிடம் இருந்து நீங்கள் தப்பான விஷயங்கள் கேள்விப்படுகிற நேரம் உங்கள் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஒரு வேதனை வரும். உங்கள் முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி அவங்க நடக்கிற நேரம் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் சம்பாதித்தது, நீங்கள் தேடியது அத்தனையும் ஒன்றுமில்லாமல் சூனியமாகிவிடும். அப்படி என்றால் இந்த பிரச்சனை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு நாம் எல்லோரும் தீர்வு காணாவிட்டால் நாம் ஒருவர் இருவராக நம்முடைய பிள்ளைகளை நாம் பலி கொடுத்து விட வேண்டும். அவர்கள் பறிபோய் விடுவார்கள். அந்நிய கலாச்சாரங்களுக்கு அடிமையாகி இஸ்லாமியர் என்ற ஒரு முஸ்லீம் என்ற ஒரு பேர் தாங்கியாக வாழுவார். இன்றைக்கு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது என்னை ஒருவர் சந்திக்க வந்தார். சந்திக்க வருகிற நேரம் அவர் ஒரு அமெரிக்காவில் நீண்ட தாடி, அவர் அறிமுகப்படுத்தியது அமெரிக்காவுடைய ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒரு பேராசிரியர் என்று. அவர் இலங்கையர், நன்றாக படித்திருந்தார். அவர் அங்கே வேலைக்கு போனவர், அவர் ப்ரொஃபஸர் ஆகிற அளவுக்கு அங்கே பணிபுரிந்து ப்ரொஃபஸர் ஆகியிருந்தார். அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய நிறைய நேரம் பேசினார். அவருடைய மகன் ஒருவரையும் கூட்டி வந்திருந்தார். அவரை காட்டி சொன்னார், ஸ்மோக் பண்ணுகிறார், கொஞ்சம் ஏழும் என்றால் அவரோட கொஞ்சம் பேசுங்கள் என்றார். உண்மையாக அந்த விஷயத்தில் நான் தோல்விதான் அடைந்தேன். அந்த பொடியனோடு பேசுகிற அளவுக்கு என்னால் முடியவில்லை. அது ஒரு நீண்ட சப்ஜெக்ட் என்றாலும் அவர் சொன்ன ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நான் ஆச்சரியம் அடைந்தேன். இவ்வளவு நீளமான ஒரு தாடியோடு அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்திலே நீங்கள் ஒரு பேராசிரியராக கடமை புரிகிறீர்கள் என்று சொன்னால் நான் உண்மையாக அவரை பார்த்து ஆச்சரியம் அடைந்தேன். அவர் என்னோடு கவலையாக கடைசியாக சில விடயங்களை ஷேர் பண்ணினார். நான் இந்த முடிவை எடுத்தது பிழை என்று சொன்னார். பேசாமல் எனக்கு இலங்கையிலே இருக்கலாமே என்று தோணுது என்றார். ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தை நான் இழந்து விட்டேன் என்றார். என் மனைவி வெஸ்டர்னைஸ் ஆகிவிட்டார் என்றார். இந்த மார்க்கத்தின் பெருமதியை அவர்கள் புரியாமல் தூரமாகி விட்டார்கள் என்றார். அதனால் நான் சொத்தை சேகரித்திருக்கிறேன், செல்வம் இருக்கிறது, என் குடும்பத்திடம் மார்க்கம் இல்லை என்று நான் கவலைப்படுகிறேன், துடிக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நம்முடைய உயிரும் விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டினார்கள். அந்த வழி என்னவோ அந்த வழியில் நாம் நம்முடைய குடும்பமாக போக வேண்டும். ஆல யாசிருன் ஃபில் ஜன்னாண்டாங்க ரசூலுல்லாஹ். யாசிருடைய குடும்பம் சுவர்க்கத்துக்கு என்றார்கள். இந்த வெற்றி அடைந்த குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கணும். ஃபரீக்கும் ஃபில் ஜன்னா
வஃபரீக்கும் ஃபிஸ் ஸஈர். ஒரு கூட்டம் ஜன்னாவுல, ஒரு கூட்டம் நரகத்தில். நம்முடைய குடும்பம் ரெண்டாக பிளந்து ஒரு கூட்டம் ஜன்னாவுல, ஒரு கூட்டம் நரகத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நாம் முடிவெடுக்க வேண்டும். இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய வீடுடைய கதவை தட்டுகிறதே இப்பொழுது. பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எப்படி பின்பற்றுவீங்க தெரியுமா? ஜான் ஜானாக, மூலம் மூலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்க பின்பற்றுவீங்க, அணு அணுவா பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் போனால் நீங்களும் போவீர்கள். அவங்க என்ன செய்வார்களோ அத்தனையும் செய்வீர்கள் என்றார்களே. பெருமானார் பேசினால் பொய் வராது. நாமசித்து பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் உண்மை என்றால், இன்றைக்கு ஆடை கலாச்சாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அத்தனையும், அதை பட்டியல் போடுவதற்குரிய நேரம் இல்லை, மிக சுருக்கமான ஒரு நேரம். அதனால் மிக முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன். பெண்கள் இப்படி கொடுக்கிறார்கள், இதை கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் விவரமாக அந்த விஷயங்களை சொல்லவில்லை. என்றாலும் இன்றைக்கு உள்ள நாம் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தால் 2 பிள்ளைகள் பறிப்போகிறார்கள் என்று சொன்னால் கூட அது பெரும் நஷ்டம். இந்த உம்மத்தினருக்கு இது நடக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். இது நடக்கும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரை யார ரசூலுல்லாஹ் சொல்கிறீர்கள்? யகூதிகளையும் நசாராக்களையும் சொல்கிறீர்களா? பெருமானார் திரும்பி பதில் கொடுத்தார்கள், வேற யாரை என்று கேட்டார்கள். வேற யாரை என்று கேட்டார்கள். அவர்களைத்தான் நீங்கள் பின்தொடர்வீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நான் ஒரு தகப்பன், நீங்கள் தகப்பன்மார்கள், இங்கே பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கணும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் படிக்கிறாங்க, ஸ்டடியில் ஈடுபடுறாங்க, நல்லா படிக்கிறாங்க, அந்த விஷயமெல்லாம் சரி. அதற்காக வேண்டி நீங்கள் நிறைய நேரம் காலங்களை செலவழிக்கக்கூடியவர்கள். இவர்கள் கல்புகளுக்கு தேவைப்படுகிற ஆன்மீகம், மார்க்க ரீதியான வழிகாட்டலில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு எத்தனை பேர் பள்ளிக்கு கூட்டி போனீர்கள்? அருமையான உபன்யாசங்களை போகிற வழியிலும் வருகிற வழியிலும் எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்தீர்கள்? இது தவறு என்று எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்தீர்கள்? பாப்பா போன டியூஷன் போனீங்களான்னு கேட்குறீங்க. நான் படிக்க வேண்டும் என்ற கொள்கையில் உள்ளவன். இந்த சமூகத்துக்கு மத்தியிலே பல ஆண்டுகளாக படிக்க வேண்டும் என்றே பேசிக்கொண்டிருக்கக்கூடியவன். நான் கல்விக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் ஒரு மதரசாவில் போய் 5 நிமிஷம் குர்ஆன் ஓதிட்டு வந்தா போதும் பாப்பான்னு சொல்லி மதரசாவுக்கு போய் பாடத்தை மட்டும் கொடுத்துட்டு வாங்கன்னு வாங்க, அது போதும். ஸ்கூல்லேருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ஏதாவது ஒரு இதில் விட்டுட்டாங்கன்னா, ஏன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி? ஏன் அது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்க சூழலில் இன்னொரு மணித்தியாலம் இருந்துட்டு வரட்டும், ஏதாவது ஒன்று காதுக்கு விழுந்து நாளைய நடக்கக்கூடிய ஜினாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு தளமாக அது இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை உங்கள் பிள்ளை செய்யக்கூடிய தப்புகளையும் தவறுகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கும். அங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்கள் பேசப்படும், அவருடைய செயல்கள் பற்றி விவரிக்கப்படும் என்று சொன்னால், இதை நாம் விரும்பி அனுப்புகிறோமான்னு கேட்டால் இந்த பிஸியான உலகத்தில் அது தேவையில்லை என்று நாம் நினைக்கிறோம். நீங்கள் ஏதோ ஒரு பாடத்தை கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த இடத்தில் நம்முடைய வீடை தட்டக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதைத்தான் நான் பேச போகிறேன். இந்த கலாச்சாரத்தில், அதாவது பெண்கள் ஸ்பெஷலி தஜ்ஜால் அதிகமாக பின்தொடரக்கூடியவர்கள் பெண்கள் அவசரமாக மயங்குவார்கள். இவர்களை பாதுகாப்பது எப்படி? இதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்பதை இந்த குறுகிய நேரத்துக்குள் நானும் நீங்களும் சிந்திப்போம். அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றாக படிப்பை ஊட்டினால், நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் நான் பேசுகிற இந்த டோனை வச்சு நான் கல்விக்கு எதிரானவன் நினச்சிடாதீங்க, படிப்புக்கு எதிரானவன் நினச்சிடாதீங்க. அதைத்தான் நான் முழுக்க முழுக்க ஒரு புறம் பேசுகிறேன். என்றாலும் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுவது என்னென்னா, உங்கள் புள்ள படித்தால், அவர் நல்ல அறிவாளியானால், அவர் டபுள் PhD முடிச்சிருந்தா இது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் என்று நீங்கள் நம்பினால் அது பிழை என்று சொல்வதற்கு தான் சொல்கிறேன். என் பிள்ளையும் நான் படிக்க வைக்கிறேன், உங்கள் பிள்ளையும் படிக்க வைக்கிறீங்க. எங்களுடைய சேலரியில் அதிக பகுதியை நாங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி ஒதுக்குறோம், அவங்க கல்விக்காக வேண்டி. நாம் சேகரிக்கக்கூடிய, அதாவது நாம் சம்பாதிக்கக்கூடியதில் அதிகமாக செலவழிக்கிறோம். அப்படி என்றால் இந்த படிப்பு ஒரு மனிதனை பூரணமான மனிதனாக, நல்ல ஒரு ஒழுக்கசீலனாக மாற்றுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நான் எங்கள் ஸ்ரீலங்கா விட்டியே பேசுகிறேன். அதாவது சாதாரணமாக ஒரு பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறோம். 30 பேர் ஒரு வகுப்பில் படிப்பாங்க. அதில் 1ஆம் பிள்ளை, 2ஆம் பிள்ளை, 3ஆம் பிள்ளைண்டு ஒரு 4-5 பிள்ளைகள் நல்ல திறமையான பிள்ளைகளை அனுப்பாங்க. சில பிள்ளைகள் வகுப்பில் லாஸ்ட் தான், 30ஆம் பிள்ளை, 25ஆம் பிள்ளை அப்படி வருவாங்க. அவர்களை பார்த்தா வகுப்பில் உள்ள டீச்சர் சொல்லுவாங்க, மிச்சம் பிரச்சனை படுத்துகிறாங்க, கடுமையாக சண்டை பிடிக்கிறாங்க, அடங்குறாங்களே இல்லை. சின்ன பிள்ளைகளை, அதாவது 1ஆம் பிள்ளை வருவாங்க பாருங்க, அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, நல்ல பிள்ளை, சூப்பர் பிள்ளை, ரொம்ப அடங்கி நிற்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிள்ளைகள் தான் பாஸ் பண்ணிகிட்டே மேலே போவாங்க. மேலே போய் நம்ம நாட்டில் 11ஆம் ஆண்டு, 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு போவாங்க. அதில் ஓஎல் என்ற எக்ஸாம் வைப்பாங்க, ஓர்டினரி லெவலுண்டு. அதை பாஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவலுன்ற ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு போவாங்க. அதில் இருந்து அவ்வளோ பேரும் தேர்ச்சி அடைந்தவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து பல்கலைக்கழகம் போவாங்க. இந்த பல்கலைக்கழகம் போகிறாங்களே அவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10க்குள்ளே உள்ளவங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் எந்த டீச்சர்ஸ்மார்கள் சிலாகிட்டு சொன்னாங்களோ, நல்ல புள்ளண்டுவாங்களோ, அமைதியான புள்ளண்டாங்களோ, வகுப்பில் எந்த பிரச்சனையும் படுத்த மாட்டாங்க என்று சொன்னாங்களோ, அவங்க தான் பல்கலைக்கழகத்துக்கு போவாங்க. தெரிவு செஞ்சு 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 அத்தனை லட்சம் பேரில் இருந்து ஒரு சின்ன கூட்டத்தை எடுத்து பல்கலைக்கழகம் போடுவாங்க. போட்டால் இவங்க யாரு? இவங்க தான் ஸ்கூலில் டீச்சருக்கு அடுத்த பேச்சு சொல்லாதவங்க, நல்லா படிக்கிறவங்க, ஒழுக்கமான பிள்ளை. பல்கலைக்கழகத்துக்குள்ள போட்ட உடனே அந்த ஒழுக்கம் எப்படி என்றா, பல்கலைக்கழகத்தில் இத்தனை ரகிங் என்றா, இவ்வளோ பிரச்சனை என்றா, பல்கலைக்கழகத்துக்குள்ள பிரச்சனையை சமாளிப்பதற்கு நிறைய இராணுவத்தை குமிக்க வேண்டிய ஒரு சில இடங்களில் பல்கலைக்கழகத்தை பூட்டுறாங்க. இப்படி என்றால் இந்த 25ஆம் புள்ள 30ஆம் புள்ளன்னு சொல்றேன், ஃபேலா போனவன், அவங்க எல்லாத்தையும் உள்ள போட்டிருந்தா என்ன ஆகிருக்கும்? இவங்க தான் நல்லா படித்தவங்க. அப்போ பல்கலைக்கழகத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம்டா யாரு? ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒவ்வொரு பகுப்புல இருந்தும் திறமையான ஒழுக்கமான மாணவர்கள் தான் அதுக்குள்ள போறாங்க. அப்போ பல்கலைக்கழகத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்டா அங்கதான் ஒழுக்கத்தை பார்க்கல. ஏண்டா இவங்களுக்கு தான் கல்வி சேர்ந்த ஆளுக்கு. இதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு எல்லாம் ஒழுங்க போகல. உட்கார்ந்து படிச்சவங்க, ஹோம்ஒர்க் செஞ்சவங்க, டீச்சர்கிட்ட நட்பதிப்பை வாங்கினவங்க பல்கலைக்கழகத்துக்குள்ள போற நேரம் சில மரங்கள் ஆடும். ஏன்பா ஆடுதுன்னு பார்த்தா அந்த பங்கு வச்சிருப்பாங்க, டெஸ்க், அந்த மாதிரி பலகைகளை இதில் வச்சிருப்பாங்க. அதோட ஒரு மரங்கள் வச்சிருப்பாங்க, மறைக்கிற மாதிரி செஞ்சிருப்பாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியாது, இல்லை பக்கத்து யாராவது மரத்தை வளர்த்தாங்களோ தெரியாது. நம்ம ஊரில் இலங்கையில் சொல்கிறோம். அப்படி போகிற நேரம் அந்த மரங்கள் அசையும். ஏன் அசையுது? உயிர் வந்து அசையல்ல, ஒரு ஆணும் பெண்ணும் தகாத விஷயங்களை செய்கிறார்கள். எதை திருமணம் முடிச்சதுக்கு பிறகு செய்யணுமோ அந்த மாதிரி பெரிய இது இல்லாட்டி கூட தொடர்றதா இருந்தாலும், முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர்கள் அந்த மரத்துக்கு மறைந்து செய்வார்கள். இவங்க யாரு? கிராமங்களில், குக்கிராமங்களில் இருந்து 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்புல இருந்து நல்ல பேர் எடுத்து ஊர்ல நல்லவங்கன்னு எடுத்தவங்க குக்கிராமங்களிலிருந்து கஷ்டப்பட்டு அவங்க தாய் தகப்பு இங்க கொண்டு வந்து போட்டாங்க. ஒரு நாள் அந்த புள்ளைய நேரடியா அந்த தாய் பார்த்திருந்தா நெஞ்சு வெடிச்சு போயிரும். இதுக்கா இங்க வந்தான்னு கேட்பாங்க. நான் கேட்கிறேன், இந்த படிப்பு அவர்களை ஒழுக்கச்சீலர்களாக மாத்திருந்தா, என் சாக்கில் 2 கோடி இருக்கிறது வைங்க, நான் ஜித்தா டவுன்ல நடக்கிறேன் பகல்ல, நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்ப போய் ஃபர்ஸ்ட்டுக்கு பேங்க்ல போடுங்க, 2 கோடி இருக்குது, அதை போய் பேங்க்ல போட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். பகல் தானே, அப்பயும் வேணாம், பகலா இருந்தாலும் வேணாம், பாதுகாப்பு தேவை. இந்த படித்த பிள்ளைகளுக்கு கற்ப அறை எவ்வளவு பெருமதி என்று தெரிந்திருந்தால், அதுதான் வாழ்க்கை என்று தெரிந்திருந்தா, தாய்மை என்ற அந்தஸ்து இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட மேன்மை, அதை பறி கொடுப்பாங்களா? அதுக்கு முறையா நடப்பாங்களா இல்லையா? அதாவது அந்த பிள்ளை, அதாவது தன் கற்ப அறையின் பெருமதியை பல்கலைக்கழகம் போய் பிடிக்கல. எவனோ ஒருத்தன் வருவானா, இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு ஆண் பெண் 2 பேரும் திருமணம் முடிக்கிறதுக்கு, திருமண ஒப்பந்தத்துக்கு அடுத்த பக்கம் ஆம்பளை, இந்த பக்கம் ஆம்பளை. ஏன் ஆம்பளை? ஏன் பொம்பளை வரலாமே? ஏமா உன்னை ஏமாத்திட்டு போகலாம், ஒரு வழி வேணும், ஷாஹிதுகள் வேணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதனால படித்த பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுப்பதற்கு பல்கலைக்கழகத்துக்கு எல்லாம் போச்சு. நான் கேட்கிறேன், உலகத்தில் ஜினா கூடிய நாடு எங்க? பட்டியல் போட்டா உலகத்திலே அறிவாளிகள் கூட எங்க, படித்தவங்க கூட எங்கன்னு கேட்டா நீங்க கல்ஃபை காட்ட மாட்டீங்க, மிடில் ஈஸ்டை காட்ட மாட்டீங்க,
படித்தவன் கூட எங்கண்டா அந்த பக்கம் திரும்புவோம், அமெரிக்கா ஐரோப்பாண்டுவோம். இவங்க தான் படித்தவங்க. உண்மை. இந்த மைக்கை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் நம்ம நாட்டாளா? இந்த வீடு கேமரா கண்டுபிடிச்சது யாரு? நம்ம ஆளா? ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சவன் யார்? எங்கள் ஊர் ஆளா? இல்லை. அங்கே வர்ற எல்லா பேரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி உள்ளவங்க தான் வருவாங்க. எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்லிட்டே போவோம். ஒன்றுலையும் நம்ம ஆள் வராது. ஜோன் லொகிபேடா எங்காலா, மார்க்கோனி என்ற யாரு, மார்க் சக்கபர்க் என்ற யாரு, இவங்க யாரும் வரமாட்டாங்க. எலெக்சன் கிரஹம்பெல்லேருந்து எல்லாமே அந்த பகுதி. அப்படி என்றா இந்த பகுதியில் இருந்து ரொம்ப படித்தவங்க இருக்கிறாங்க. படிப்பு அறிவு மேற்பை இதாக்கினவங்க. அவங்களுக்கு என்ன இல்லைண்டா அந்த பகுதிகளுக்கு போனீங்கன்னா இந்த பகுதிகளும் படிக்காத தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிடுவாங்களே, ஏசியாவையும் விட விபச்சாரம் கூட எங்கன்னா அங்கே தான். எங்க சினா கூட நீங்க எண்ணி பார்த்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்க நாட்டில் ஒரு பெண், ஒரு தாய் ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டிட்டு வீட்டுக்கு வருவா குடிச்சிட்டு இல்லை. ஆனால் அமெரிக்காவில் கிளப் லைஃப் என்பது சாதாரணம். பிள்ளைகள் தூங்க வந்து கதவை தட்ட தேவையில்லை, பாஸ்வேர்டு அடிச்சா கதவு திறப்படும், அவங்களா உள்ள வருவாங்க. இந்த ஒரு நாள் நம்ம நாட்டில் ஒரு நாள் இந்த இரவை கழித்தால், இப்படி ஒரு தாய் வந்தா கிளப்புக்கு போய் குடிச்சு போட்டு வந்தா, பிள்ளைகள் அங்க தூக்கமா இருந்தா, அருவருப்பா இல்ல கேட்கிற நேரம், அசிங்கமா இல்ல கேட்கிற நேரம், அவங்க கலாச்சாரம் அது சர்வ சாதாரணம். இப்ப அதாவது அதை பேச போனாலே ஒவ்வொன்று கலாச்சாரத்தை சொல்ல போனா அதுக்கே நேரம் முடிஞ்சிடும். லிவிங் டுகெதர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க புதுசு புதுசா. சந்திர மண்டலத்துக்கு போறது ஓகே, நாசா அதிகமாக செலவழிக்குது. ஏன் செலவழிக்குதுன்னா உலகம் அழிய போதுப்பா. நம்ம நாளைக்கு சாப்பிட்றது என்னன்னு யோசிக்கணும். ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்றோம். நம்ம ஒரு வருஷ சம்பளத்தை ஒரு மாசத்துல ஒரு நாள்ல எடுத்துருவான். என்னோட ஒரு நண்பர் இருக்கிறாரு, அமெரிக்காவில் உள்ள 2 ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவர் என்ன பண்றாரு, கணக்கு பார்க்கிறார். அவருடைய கிளையண்ட் அவங்க. அவர் சொன்ன செய்தி, வல்லாஹி 4.5 கோடி 2 ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க, 4.5 கோடி மாச சம்பளம். அந்த டேக்ஸ் கேஸுக்காக வேண்டி இவர் வந்து ரியல் எஸ்டேட் அந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இது பண்ணுறாரு. 4.5 கோடி. அப்போ 10 மாதம் சம்பாதிச்சா 45 கோடி ஆயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் கொட்டுது அவர்களுக்கு, அவ்வளவு பணம் கொட்டுது. என்ன தெரியல தெரியுமா? வாழ தெரியல. ஆடு மாடுக்கு தெரிந்தது தெரியல. இன்றைக்குள்ள அதாவது இப்போ யார் ஜனாதிபதி? ஜோ பைடன். அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதுக்கு முன்னாடி யாரு? ஒபாமா, பராக் ஒபாமா. ஒபாமாவுடைய ஃபர்ஸ்ட் இல்லை 2வது இதில் தேர்தல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஆணான் திருமணம் பெண் பெண் திருமணம், இந்த ஹோமோசெக்ஸ் விஷயம் இது என்ன பண்ணுறீங்க சட்டமாக்குங்கண்டாங்க. நீங்கள் ஆண் பெண்ணுக்கு தான் லீகலாக டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க, நாங்களும் இது பண்ணணும், எங்களுக்கு லீகலாக டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆஹா நீங்கள் கேட்கறதுக்காக தரையிலாது, கடைசியில் என் மேலே எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அவர் கொஞ்சம் புத்தியாக நடந்தார். நீங்களே நான் ஒரு தேர்தல் வைக்கிறேன், அந்த தேர்தலில் நீங்கள் வாக்கு போடுங்க, அதிக அமெரிக்கர்கள் வாக்கு போட்டால் சட்டமாக்குவோம், இல்லைண்டா இல்லைன்ட்டார். அமெரிக்கர்கள் போட்ட வாக்கு எவ்வளோன்னு நீங்கள் தேடி பாருங்க. 66%, more than 66%, 66+. அவ்வளவு பேர் போட்டாங்க, வெற்றி. அமெரிக்காவில் சட்டமாச்சு. இப்போ அமெரிக்கா சிச்சுவேஷன் என்ன, சின்ன பிள்ளைய கொண்டு போய் சின்ன வயசுலேயே ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. எஃபெக்ஷன் வரட்டி அட்ராக்ட் பண்ணட்டும். ஏண்டா திருமணமே வேணான்னு போறாங்க லூத்னப்பு சமுதாயம். வாழ்றா எப்படி வாழ்றாங்களா, ஒரு எடுப்பாங்க ஒரு இடத்த, ஆம்பளை பாதி கட்டுவான் பொம்பளை பாதி கட்டுவான், 2 பர்கர் வரும், இவ பர்கருக்கு இவ கட்டுவா, அவர் பர்கருக்கு அவர் கட்டுவார். 2 வருஷம் வாழ்ந்துட்டு போதுமா பிரிஞ்சிருவோம். இது உங்க வாப்பா உம்மா நினைத்திருந்தால் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க. அது பெரிய கௌரவம் என்கிறார்கள். வாழுவதற்கு திண்டாடுறாங்க, எல்லாம் இருக்கிறது அவர்களுக்கு, ஆனால் நிஜமான வாழ்க்கை இல்லை. அன்பு சகோதரர்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பெருமானாருடைய பாஷையில் சொல்லுவதாக இருந்தால் பெருமானார் என்ன சொன்னார்கள்? அத்துன்யா மத்தா, துனியாவுடைய எல்லா விஷயங்களும் மத்தான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது டெம்ப்டேஷன், உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய டெம்பரரி இன்பத்தை தரக்கூடியது. இந்த மைக் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும், உங்க வாகனம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும், ஏர் கண்டிஷன் உங்களுக்கு சந்தோஷம் தரும், எல்லாத்தையும் கொண்டாந்து குமிங்க. உலகத்துள்ள அத்தனை மத்தா வசதி வாய்ப்புகளையும் ஒரு இடத்துல வைப்போம். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதுல நம்பர் 1 என்று ஏதாவது சொல்லுவீங்களா?
உலகத்தில் ஒத்து பெக்கிங்ஹாம் பேலஸ் இருக்குது. ஆனால் அந்த பெக்கிங்ஹாம் பேலஸ் லண்டன் என்னது? அதுதான் எக்கானமிக் கேபிட்டல். உலகத்தில் இன்றைக்கு அமெரிக்கா இப்படி இருந்தாலும் பொருளாதாரத்தில் மிக பெரும் விற்பனராக இருந்தாலும் எக்கானமி கேபிட்டல் என்று அழைக்கப்படுறது எங்க? லண்டன். அந்த லண்டன் உள்ள பெக்கிங்ஹாம் மாளிகையே கொடுத்தாச்சு. ஆனா டயனா வேணாம்னு வெளியிறங்கினான். சம்திங் ராங். என்ன இல்லை அங்க? சார்ல்ஸோட வாழ முடியலண்டா. டொடி அல்ஃபியாடோட கடைசி பயணம் போனார் டயனா. என்னப்பா உலகமே கொட்டிட்டோம், பெக்கிங்ஹாம் பேலஸ்ல என்ன இல்லை? அங்க என்ன இல்லைன்னு தான் நீங்க சொல்லணும். அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா எங்கேயோ ஒரு பிரச்சனை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் எல்லா வசதி வாய்ப்புகளையும் உட்கார வச்சாச்சு. எல்லாத்தையும் நீங்க எதெல்லாம் தோணுதோ அத்தனையும் கொண்டு வாங்க. உலகத்தில் நம்பர் 1 ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரையும் கொண்டு வாங்க. அதுக்குள்ள பேலஸை கொண்டு வாங்க. அதுக்கு என்னென்ன இருக்குதோ அவ்வளோத்தையும் கொண்டு வாங்க. இதுல பெஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சா பெஸ்ட் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதாவது துனியா மத்தா, இது எல்லாமே வசதி வாய்ப்புகள். இந்த எல்லா வசதி வாய்ப்புகளிலும் நம்பர் 1 அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்ணுண்டாங்க ரசூலுல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தனியா அல்லாஹ் ஜன்னாக்கு போடல. எல்லா விஷயத்தையும் தனியாக தான் இருந்து ஜன்னாவுக்குள் நுழைகிற நேரம் ஒரு பெண்ணோட போட்டாங்க. டயனா வேணாம் என்று சொன்னது சார்ல்ஸை மட்டும் இல்லை, முழு உலகத்தில் உள்ள அந்த செல்வாக்கே வேணாமண்டா டயனா. எனக்கு சார்ல்ஸ் வேணாமண்டா. அவருக்கு தேவைப்பட்டது அந்த உறவு. அதே மாதிரி தான் பில் கிளின்டன். அதுக்கு முன்னாடி சொன்னேன், பில் கிளின்டன் அவர்கள் ஜனாதிபதியாக நிற்கிற நேரம் பல தகவல் மீடியா பேச்சு, நான் சொல்லல, மீடியா மோனிகா லெவின்சி எல்லாம் பேசினாங்க. என்ன வேணும்? ஒயிட் பேலஸை கொடுத்தாலும், அதாவது அவங்களுக்கு ஒரு பெண் வேணும். அதில் உண்மையான நிம்மதி என்பது சாலிஹான பெண்ணிடம் இருக்கிறது. நான் ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? இதுதான் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் சொல்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً. பெண் அதாவது ஒரு நீங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றான். எது? அதாவது ஜோடி ஜோடியா படைச்சிருக்கிறான் பாருங்க. மின் ஆயாத்தியன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜ். உங்களிலிருந்து ஒரு ஜோடியை படைத்தது அல்லாஹ்வுடைய அற்புதம், அத்தாட்சி என்கிறான். ஏண்டா ஒரு ஆம்பளைய வந்து படைச்சிட்டு அதுக்கு பெண்ணை ஒரு அதாவது மனுஷன்ல இருந்தே ஜோடியை படைக்கிறான்ல. உங்களுக்குள்ள ஒரு அன்பையும் பாசத்தை உண்டாக்குறோமேன்றான்ல. இந்த ஜோடியை படைச்சான். இது அத்தாட்சி என்கிறான். லிதஸ்குனு இலைஹா, அவளிடம் நீங்கள் மன அமைதி பெறணும் என்பதுக்கு. இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்? அமெரிக்காவில் உள்ளவருக்கு இதில் மன அமைதி இல்லைண்டா, அவங்களுக்கு சாலிகான ஒரு குடும்பம் இல்லைண்டா, அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற இன்பம் இல்லைண்டா. என்னப்பா இது, நாங்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு நல்லா என் ஃப்ரெண்ட் என்ன புரிஞ்சு கொள்றாவே அப்படின்றாங்க. அப்படி என்றால் எங்கேயோ பிழைச்சிருக்குது, எங்கேயோ பிழைச்சிருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்திகளை சொல்கிற நேரம் சஹாபாக்கள் கேட்கல. யாரும் சொல்ல எங்கள் வீட்டில் அப்படி இல்லைன்னு சொல்லலை, பெண்கள் அப்படி இல்லைன்னு சொல்லல. அவர்கள் அமர்கலமாக வாழ்ந்தாங்க. எங்கேயோ பிழைச்சிருக்குது. அப்படி என்றால் எங்க பிழைச்சு? அதான் கேட்கிறேன். அமெரிக்கர்கள் தேடுகிறார்களே, முழு சொத்தும் இருக்கிறது, பைத்தியம் பிடித்தவர்கள் மாறி அலைகிறார்கள். ராத்திரி வர்றார்கள், குடிக்கிறார்கள், கிளப் போகிறார்கள், அங்க போறார்கள், இங்க போறார்கள். அமைதி பெற்று விட்டார்களான்னு கேட்டீங்கண்டா இப்பதான் நிறைய லூஸ் முத்திட்டோன்னு தெரிகிற அளவுக்கு. அண்மையில் ஒரு ஆளை கண்டேன். அதாவது இந்த போடியம் மறைக்குது, இந்த பகுதியில் எங்க வெட்டக்கூடாதோ அங்க கிழிச்சிட்டு போறான் டெனிமை. இப்போ கூடுதலாக ஸ்ரீலங்காவில் பார்க்குறேன். இப்போ அங்கே ட்ரெண்டிங் ஆகுது போல. ஒவ்வொரு நாட்டுக்கு வந்தால் விளங்குது ஒவ்வொரு ட்ரெஸ் கலாச்சாரங்கள். அங்கே கூடுதலாக பிச்சுட்டு போகிற டெனிம் இப்போ தான் ட்ரெண்டிங் ஆகிருக்கு. இங்கால அங்கால உள்ளது அவ்வளோத்தையும் பிச்சுட்டு போகிறான். பைத்தியம் எப்படி நடக்குமோ அப்படி நடக்கிறார்கள். ஏன்? நிஜமா எங்க என்ன ஆச்சு புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். அதனால அமெரிக்காவில் ஜினா கூடன்னு நான் சொல்ல தேவையில்லை. அங்கே நிஜமான திருமணத்தை விட இந்த அருவருப்பான செயல் தான் கூட. இப்படி என்றால் இதை எப்படி மாத்துறது? அங்கே உள்ள பெரிய பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா மாத்திரலாமா? இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் பிள்ளை ஏதாவது தப்பான ஏதாவது பாவனைக்கு அடிமையானா அவர் எங்கே கொண்டு போய் மாற்ற போறீங்க? அவர் தப்பான உறவு வைத்திருந்தா, தப்பாக ஒருவரை காதலிக்கிறாருண்டா எங்க கொண்டு போய் சேர்த்து மாற்ற போறீங்க? உங்க புள்ள படிக்கலண்டா 1+1 = 2 ஸ்கூலுக்கு போய் படிச்சு கொடுக்கலாம். சயின்ஸ் படிக்கலண்டா அதை படிச்சு கொடுப்பீங்க. உங்க பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது எப்படி, அடக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது எப்படி,
இவர் யாரு தெரியுமா? வாப்பா. வாப்பாண்டா எப்படி நடக்கணும், உம்மாண்டா யார், இதை சொல்லிக் கொடுக்கிறது யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை மேற்கத்திய உலகத்தில் அதெல்லாம் இல்லை. அந்த நாடுகளில் அது எதுவுமே இல்லை. ரத்த வெள்ளத்தில் ஒருத்தவங்க உளுந்திருந்தா அவங்க யாரும் வெஹிக்கிளை நிப்பாட்ட மாட்டாங்க. திஸ் இஸ் நாட் மை ஜாப், இது ஏன் ஜாப் இல்லப்பா, அது கவர்மெண்ட் ஜாப். அவங்க பார்ப்பாங்க, நீங்க போங்கன்னு போவான். எங்கேயாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனாங்கன்னா டைம் வேஸ்டிங்கன்னுவாங்க. எங்கப்பா நாங்கள் சம்பாதிக்கிற டைம் எதுக்கு? அடுத்த வீட்டில் போய் ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் அது டைம் வேஸ்ட் அவங்களுக்கு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நானும் எங்கள் குடும்பமும் வாழணும், இவ்வளவுதான். தாயோட உள்ள உறவு என்ன அவங்களுக்கு? தாயோட உள்ள உறவு என்ன உங்களுக்கு தெரியும்? முதிய வயசான அவங்கள பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பார்க்குறாங்களா? இல்லை. அவர்கள் தெளிவாக எல்டர்ஸ் ஹோம் போய் கேட்டால் நாங்கள் பே பண்ணுறோம், அதுக்கு நாங்கள் பே பண்ணுறோம், எவ்ரி மந்த் பே பண்ண தப்பான்னு கேட்குறாங்க. முதியோர் இல்லம் ஒரு அதாவது மதர்ஸ் டேன்னு வரும், ஒரு பூவையும் சாக்லேட்டையும் கொண்டு போய் கையில் கொடுப்பாங்க. காட் பிளஸ் மை மாம், அவங்க காட் பிளஸ் மை சன், தட்ஸ் ஆல். உம்மாவுக்கு ஒரு நாள் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க தாய்க்கு. இதுதான் அவங்களோட கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கேட்கிற நேரமே அருவருப்பா இருக்குது, இது கேட்கிற நேரமே இதா இருக்குது. அந்த கலாச்சாரத்தை பின்பற்றவங்க நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. வயசான கொண்டு போய் எல்டர்ஸ் ஹோமில் போட்டுருவாங்க. அவங்க செத்து போயிட்டாங்கன்னா வீட்டுக்கு கூட எடுக்க மாட்டாங்க. ஃபியூனரல் ஹவுஸ் அங்கே போய் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் ரெஸ்பெக்டாக வருவாங்க. அந்த இடத்துலேருந்தே சபத்தை பார்ப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் இருக்கிறது இல்லை, அங்கேருந்தே கொண்டு போய் வருவாங்க. இவ்வளோதான். இதுதான் அவங்க உள்ளத்தில் உள்ள அன்பை காட்டுது. குர்ஆன் என்ன சொல்லுது? உங்கள் தாய் தகப்பனோட எப்படி நடக்கணும். நான் அதை சொல்றதுக்கு சொல்லலை, எடுத்து காட்டுறேன். நீ எப்படி கல்ச்சர், எந்த கல்ச்சர், குர்ஆன் என்ன சொல்லுது? எதை நீங்க விரும்புறீங்க? இப்படி உங்களை போட்டு இந்த மாதிரி போடணும்னு ஆசைப்படுறீங்களா? குர்ஆன் என்ன சொல்லுது? வலா தகுல்லுஹுமா உஃப், அவங்களுக்கு உஃப்ன்னு சொல்லாது. எப்போ சொல்லாருன்னா சும்மா இருக்கிற உம்மாவை பார்த்து உஃப் சீ என்று சொல்றது இல்லை. அவங்க சீ என்று சொல்ற அளவுக்கு நடக்கும், அவ்வளவு வேலை நடக்கும். அவங்களோட வயோதிபம் சில வேளை உங்களை சீ என்று சொல்ல வைக்கிற அளவுக்கு கொண்டு வரும். அப்ப சொல்லக்கூடாது. உங்க உம்மா உங்களுக்கு தீர்த்துற நேரம் இல்லை, அவங்களுக்கு ஏதோ மறதி வந்துடும், வயோதிபத்தை அடைஞ்சிருவாங்க. வீட்டில் அவங்க 4 வார்த்தை பேசினா பிரச்சனை முத்திரும் என்ற மாதிரி ஒரு நிலைமை வரும். தாய் அந்த நிலைமைக்கு வருகிற நேரம் அல்லாஹ் சொல்றான், வலா தகுல்லுஹுமா வலா தன்ஹர்ஹுமா, விரட்டணும் என்று தோணும் உங்களுக்கு. இவங்களை வீட்டில இருந்து அனுப்பிடுவோமா, பிரச்சனை முத்துதே, அதுக்கு தலை போடுறாங்களே, இதுக்கு தலை போடுறாங்களே, வயசு இவங்களுக்கு புரியுது இல்லையே. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், விரட்டாதீங்கிறான். விரட்டுற மாதிரி டைம்ல, உங்களுக்கு அணையாட போடுற டைம்ல எல்லாம் சொல்லல, இதை உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு தர்ற டைம்ல சொல்லல. அவங்களுக்கு வலா தன்ஹர்ஹுமா வகுல்லுஹுமா கௌலன் கரீமா. அந்த நேரம் எல்லாம் எப்படி பேசணும் தெரியுமா? சங்கையா பேசணும். என்னம்மா வேணும், என்ன செய்யணும், உங்களுக்கு ஆத்திரம் பொங்கிட்டு வரும். ஏன்னா அவங்களோட வயோதிபம். அல்லாஹ் சொல்றான், வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என்ன சொல்லணும்? அவங்களுக்கு ரஹ்மத் என்ற இறக்கையை தாழ்த்திட்டு நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணுமா. யாரோ சின்னதா நிக்கிற நேரம், எல்லோரும் தூங்குற நேரம், எங்க உம்மா என்னை எழும்பி எனக்கு பால் தந்தாங்க. எனக்கு ஒரு நோய் வந்தா பதறிக்கொண்டு வந்தாங்க. நாங்கள் ஐசியூவில் இருந்தால் அவங்க 4 நாள் தூங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அந்த உம்மாவுக்கு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்னத்தில் எப்படி எங்களை பார்த்தாங்களோ அப்படி அரக்கம் காட்டியா அல்லாஹ். ஒரு மைண்ட் செட். நீங்கள் நினைச்சிடக்கூடாது சும்மா இருக்கிற நேரம் கேட்கறதுவா இல்லை, அவங்க பேசினாலே பிரச்சனை வந்துடும். யாருடைய ஆயுளை நாம் இழுத்து போடுகிறோமோ அவர்களை படைப்பின் பொட்ட பக்கத்துக்கு எல்லாம் மாத்துறான். இப்படி நின்றவங்க சின்னத்தில் எப்படி இப்படியே கையெல்லாம் மடக்கிட்டு தாய் வயிற்றுக்குள்ள நின்றமோ, வயசு போக போக மனுஷன் சுருங்குவான், சுருங்கிட்டே வருவான், கால் கையெல்லாம் சின்னதாயிரும், பிளம் இல்லாம போயிரும், அங்கேயே மலைஜலம் கழிச்சிருவோம். அந்த நேரத்தில் தான் நம்ம நினைக்கணுமா, அவங்கள பார்த்துட்டு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா இவங்க
எப்படி அணையாட போட்டு விட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் தூக்கி கொஞ்சினாங்க. என்ன வேணும் என்று கேட்டாங்க. முதலில் பெருநாளைக்கு அவங்க உடுப்பு உடுக்காம எங்களை உடுப்பாட்டி அழகு பார்த்தாங்க. எங்களுக்கு பெஸ்டா தந்து போட்டு மிஞ்சதுல வாங்கினாங்க. அந்த 2 பேருக்கு ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அந்த இருவருக்கும் யா அல்லாஹ் எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி. இது நம்ம கலாச்சாரம், இது நம்ம கலாச்சாரம். எல்டர்ஸ் ஹோம் இல்ல, ஃபியூனரல் ஹவுஸ் இல்ல, இது இல்ல. இது ரெஸ்பெக்ட் நீங்க நினைச்சா என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உங்க ரெஸ்பெக்ட். என்ன செய்யறது? எங்க கலாச்சாரம் அவர்களோட பொறுமையா நடக்க சொல்லுவதும், அவர்களை பார்த்து துஆ செய்ய சொல்லி, அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை வெளியிடாமல், அவர்களை விரட்டாமல், அவர்களுக்கு ரஹ்மத் என்ற ரெக்கையை கொண்டு வந்து தாழ்த்த சொல்கிறான் அல்லாஹ். இது நம்ம இப்படி உரச போனா அதே டைம் போயிரும், 10:15 வந்துடும். ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இதுதான் வேர்ல்ட்ல உள்ள பெஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நம்ம கையில் இருக்குது. இன்னொரு குப்பை கலாச்சாரம், தடமாறுகிறார்கள். இங்க பிக்கிறான், அங்க பிக்கிறான், உடுக்காம போனா எப்படின்னு கேட்கிறான், ஒளரி கொட்டுறான், ஏதோ குடிக்கிறான், ஏதோ மஸ்தில நிற்கிறான், போதையில நிற்கிறான். உன் கையில முழு சொத்தும் இருக்கலாம், உலகத்தை ஆட்சி செய்கிற அளவுக்கு டெக்னாலஜி உனக்கு இருக்கலாம், ஆனா உனக்கு வாழ தெரியல. தட்ஸ் ஆல். ஏஐ டெக்னாலஜியுடைய உச்ச டெவலப்மெண்ட் 2026 ஆக போக்கல. வேர்ல்டுடைய ரெவல்யூஷன் நினைச்சே பார்க்கல. இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் சவுதியில் இருந்தால் எப்படி ஒரு லெட்டர் தான் எழுதியிருக்கணும். லெட்டர் எழுதுனா அழுது லெட்டர் எழுதிப்போம், அவங்களும் அழுது பதில் கொடுப்பாங்க, தாளுன்னு அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, கெசட்டை கூட போட்டு அமுத்தியாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் சோமாண்டு ஒரு அரமணத்தியாலம் பயான், அதையிலையும் அழுது பேசுறது, அவங்களும் அதை கேட்டு போட்டு அழுது பதில் கொடுக்கறது. இப்போ உள்ளவங்களுக்கு சின்னவங்களுக்கு அதை சொன்னால் புரியாது. அப்படிலாம் நடந்துச்சான்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு பட்டனை நெசிக்கினா வீட்டில் உள்ளவன் தெரிஞ்சிருவான். இப்போ புறவு பேசுவோமான்னு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் எல்லாம் டெவலப் ஆகிட்டு. ஸோ ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டுன்றா 2022 அதோடைய கடைசி நவம்பரில் சாட் ஜிபிடி அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு ஏஐ டெக்னாலஜியுடைய விஷயங்களை நிறைய பேசுகிறாங்க. 2026 ஆக போல நாம் நிறைய ரோபோட்டிக்ஸ் பார்த்தோம், ரோபோஸ் பார்த்தோம். உங்கள் ஏரியாலெலாம் ஏடிஎம் மெஷின் தான் ஒரு ரோபோ தான். அந்த ரோபோ இவ்வளோ காலமாக பார்க்குறேன். இப்போ உள்ள ரோபோ அது இல்லை. இந்த ரோபோவில் போய் நீங்கள் 50,000 எடுத்தீங்கன்னா 50,000 டிடக்ட் பண்ணிடும், உங்களுக்கு கேஷை எண்ணி தந்துடும், கையில் ஒரு ரிசிப்டை தந்துடும், அக்கௌண்ட்ஸை சரியாக மெயின்டைன் பண்ணும். அந்த ரோபோ இல்லை, நான் பேசுகிறத புரிகிற ரோபோ. நான் போய் சும்மா இங்கிலீஷில் அடித்தேன் அஸ்ஸலாமு அலைக்கும், அது வலைக்கும் சலாம் எனக்கு சொல்லுது. கைஃபில் ஹாண்ட் அடிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுது. நான் இங்கிலீஷில் தான் அடித்தேன். அந்த ரோபோ பேசுதென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எங்கேயோ உலகம் போகுது. ஆனால் உலகம் இவ்வளவு டெவலப் ஆகிற நேரம், ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் வாழ்ந்தானே, 10-15 பிள்ளையை பெற்றெடுத்துட்டு கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து பேசி சாப்பிட்டு மகிழ்ந்து என்ன பண்ணலாண்டு அந்த வாழ்க்கையே நாம் நமக்கு இருவராக இருக்கிற நேரம், பேசவே டைம் இல்லை, பார்க்கவும் டைம் இல்லை, அவ்வளவு பிரச்சனை. போதையில் மனுஷன் இருக்கிறான். கிராஃப் எடுத்து பார்ப்போம் கூகுளில். போன வருஷம் போதைக்கு அடிமையானவன் கூட இப்ப கூடயா மில்லியன் இல்ல பில்லியன் டாலர்ஸ், மில்லியன் டாலர்ஸ் இல்ல பில்லியன் டாலர்ஸ் செலவழிக்கிறாங்க. நிறைய சொசைட்டி இறங்குறாங்க, யங்ஸ்டர்ஸை காப்பாற்றுவோம். மில்லியன் ஸ்ட்ரீட் என்று சொல்லுவோம் அமெரிக்காவில். கிட்டத்தட்ட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு சகோதரனுக்கு காட்டினார் பாருங்க. மில்லியன் ஸ்ட்ரீட் இருக்குது நியூயார்க்கில், பெரிய பெரிய இடங்கள்ல. அதாவது நம்ம ஏரியாக்கள் இருக்கு பாருங்க, பெரிய பெரிய, அதில் போட்டிருக்கிறான் ஒத்தொத்தம் மஸ்தில் உழுவுற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப பெரிய ஊர்கள், ரொம்ப பெரிய இடங்கள். அங்கேயே இன்றைக்கு மர்ஜுவானாலிருந்து கொக்கைன்லேருந்து எல்லாம் வந்துட்டு மனுஷனுக்கு வாழ முடியல. ஒரு வகையான விரக்தி. சாவோமான்னு நினைக்கிறான், தற்கொலை பண்ணுவோமான்னு நினைக்கிறான். மெடிக்கல் காலேஜ் புள்ள நம்ம ஊரில், அதாவது கொழும்புல மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்து மேல் மாடிலேருந்து குதிச்சு செத்துட்டான். பட்ட பகலில் ஒரு மழை, அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னாடி கொழும்பு கேம்பஸ்ல இருந்து, பல்கலைக்கழகத்திலிருந்து 2 பேர் வர்றாங்க. ரேஸ் கோர்ஸ், கொலம்புல ரொம்ப ஃபேமஸான இடம் ரேஸ் கோர்ஸ், கொலம்பு 7 சினமன் கார்டன் என்று சொல்லுவோம். அந்த ரேஸ் கோர்ஸில் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை பண்ணுறா. அவன் சொல்கிறேன், நான் பிரேக் பண்ண போகிறேன்டா, எனக்கு இதுக்கு மேலே ஏலான்றா. பிரேக் பண்ண போனேன், இந்த லவ் வேணாமன்ற உடனே கத்தியால் குத்தி வெட்டக்கூடியது ஒரு பல்கலைக்கழகத்து மாணவன். கோவத்தை அடக்க யார் சொல்லிக் கொடுப்பா? தனக்கு வார வைராக்கியத்தை அடக்க யார் சொல்லிக் கொடுப்பா? பொறாமையை இதாக்குறது யார் சொல்லிக் கொடுப்பா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிம்பிளா ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வர்ற நேரம் அவனுக்கு யாரு வழி காட்டுறாங்களோ அந்த வழியை பார்ப்பான். என்ன பார்ப்பான்? டிவியில் என்ன சொல்றது,
படத்தில் என்ன நடந்துச்சு? அதுதான் இந்தியாவில் அதிர்ச்சிகரமான தகவல். இந்தியாவுடைய அதாவது 53% போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க 100 53% அடிமையானது படம் பார்த்து. நான் சொல்லல, படத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் யாரு சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைக்கு? என்ன கலாச்சாரம்? அதனால் சொல்லுகிறேன், எனக்கு எதை எப்படி பேசணும்னு தோணுது, நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனமா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து நம்ம பிள்ளையை பாதுகாக்கணும்னு ஒரு சர்க்கிளுக்குள்ள நம்ம வந்தே ஆகணும், இல்லைன்னா மாட்டிடுவோம். சாதாரணமாக கேட்குறேன், ஸ்மோக் பண்ணுறாங்க, எங்கேயாவது ஒரு ஸ்டேட் மீடியாவில் போய் அட்வர்டைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? எத்தனை கோடி கொடுத்தாலும், சாதாரணமாக நியூஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகிறாண்டா எத்தனை கோடி, எத்தனை லட்சம் நினைக்கிறீங்க? எத்தனை லட்சம் திருப்ப 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 போட்டுட்டே இருப்பாங்க. இந்த பர்னிங் டிசையர் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த உணர்வை உண்டாக்கணும். திரும்ப 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 போட்டால் தான் பிராண்டிங் நடக்கும். அதனால் அப்படி போடுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா டொபாக்கோ கம்பெனிஸ் அப்படி வந்து டேபிளில் கேஷ் வைப்பாங்க கோடிக்கணக்கில்? ஸ்டேட் மீடியாவில் நோ ஹராம். ஸ்ரீலங்கா உட்பட எல்லா நாட்டிலையும் ஸ்டேட் மீடியாவில் போட விட மாட்டாங்க. ஏன்டா அது ஹார்ம் பண்ணுது, கேன்சர் உண்டாக்குது. நோ நோ நோ, அது ஏலாண்டாங்க. ஸோ யார் இதை கையில் எடுத்தது? ஸ்மோக் பண்ண வச்சாதான் கேஜி அடிக்க வைக்கலாம், அதுலேருந்து ஐஸுக்கு வரலாம், அதுலேருந்து அத்தனை போதைப் பொருளுக்கு வரலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு யார் வந்தது? ஸ்ரீலங்காவில் ரெட் அலர்ட் ஆஃப்டர் கோவிட் அவுட் பிரேக். கோவிட் அவுட் பிரேக்கு பிறகு ரெட் அலர்ட். என்னப்பா நடந்துச்சு? புள்ள வீட்டில் இருந்துச்சு, ஸ்கூல் போகல, பள்ளிவாசெல்லாம் போட்டுருந்தாங்க. யார் அவங்களுக்கு பழகி கொடுத்தது? வீட்டில் உள்ள உமா பாப்பாவுமா? கேஜி அடிக்க யார் சொல்லி கொடுத்தது? பெரிய ஒரு குரோத் காட்டுது. 2010 ஒப்பிடுற நேரம் இப்போ கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. நாக்கில் வைக்கிறானா, மூக்கில் வைக்கிறானா, ஐஸ்ன்றானா, கேஜின்றானா, அவ்வளவு. ஸோ பல ரிசர்ச் வெளியே வந்துச்சு. என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? யார் இவங்களுக்கு இதெல்லாம் பழக்கி கொடுக்கறது? பள்ளி மௌலவி வந்தாரா? யாராவது மேடை போட்டு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் கோவிட் அவுட் பிரேக்ல இவ்வளவு கூட ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறவங்க கூட? சிம்பிளாக அவங்க கல்ச்சரை மார்க்கெட் பண்ணுறதா தான். தீமைகளை மார்க்கெட் பண்ணுறது. ஒரு கதாநாயகரை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஹாலிவுட் பாலிவுட்டில் கதாநாயகருக்கு நீங்கள் நினச்சிடாதீங்க அவர் நடிக்கிறதுக்கு தான் பணம்ண்டு. யாராவது உலகத்தில் ஃபேமஸான ஒரு ஆள் வந்து இப்படி பொட்டில் பிடிச்சிட்டாருண்டா, பேச புக்களை இப்படி சும்மா ஆட்டினாலே போதும், இந்த கம்பெனி பிராண்டிங்குக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்கும். கதாநாயகருக்கு கிடைக்கிறது படம் டிரெக்டருக்கு அதுக்குள்ள பெரிய அளவுக்கு இருக்குது. அவர் எத்தனையோ கோடி போடுவார். எதுக்கு போடுவார் தெரியுமா? நான் கேட்குறேன், இவ்வளோ கேமரா வரைக்கும் ஒரு ஆள் ஸ்மோக் பண்ணுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, கேமராவை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் இருங்க, நான் வெளியே போய் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன். 4 கேமராவுக்கு வேணும்னு ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தை ரியலாக ஸ்டேட் மீடியாவில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ப்ரோஹிபிட்டட், அது தடை செய்யப்பட்டுச்சுன்னு காட்டுவாங்க. அது ஏலாது. ஆனால் அதே மீடியா முன்னாடி நீங்கள் போய் நான் படம் நடிக்கிறேன்னு சொல்லி ஸ்டைலாக மேலே போட்டு எடுத்தீங்கண்டா, ஒரு ஆம்புலண்டா இப்படி குடிச்சா தான் ஆம்புலண்ட்டு அந்த தோட்ஸை உள்ளுக்குள்ளே விதைச்சிருவீங்க. அதை போட்ட உடனே இன்றைக்கு உள்ளவனுக்கு நான் கேட்குறேன், எனக்கு இந்த தோப்பு இங்கே பிஞ்சு இருந்தால் ஃபர்ஸ்ட் காரியம் நான் இப்படி தான் பிடிப்பேன். என்ன கை உடைச்சிட்டான்னு கேட்பீங்க. இல்லை, எனக்கு வெக்கம். ஏன்னா நான் ஒட்டு போட்டிருக்கிறேன்னா நான் மறைப்பேன். இந்த வெக்கம் இளைஞர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. எப்போ இல்லாமல் போகும் தெரியுமா? ஒரு லீடர் அவன் இந்த இடத்துல பிச்சு இப்படி காட்டிட்டான்டா, மற்றவன் என் தலையே பிச்சுட்டாரு, நான் பிக்கிறது தான் பெருமை அவனுக்கு. அப்போ தைக்கிறது பெருமை இல்லை, இதை மார்க்கெட் பண்ணுற வேலையை மீடியா கையில் எடுக்குது. என்னாச்சு? இந்த கதாநாயகர்கள் அவர்களை அதாவது கதாநாயகர்களுக்கு அந்த கிழவ கூத்தாடிகளுக்கு தப்பாக நினச்சிடறாங்க. இப்படி பேசினா தான் புரியும், அதனால் நினச்சிடறாங்க. அதாவது அந்த கூத்தாடிகள் கூத்தாடி ஷைத்தான் என்று காட்டப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு என்ன, அவங்களுக்கு எப்படி வரணும், என் தலை என் உசுறு என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு டீம் உருவாக்கணும். ஸோ டோட்டலி சைக்காலஜிக்கலி எப்படி பாஞ்சா எப்படி இளைஞ விரும்புவான், எப்படி பேசினா இளைஞ விரும்புவான், துடிக்கிற ரத்தத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று டோட்டல் சைக்காலஜிக்கல் ஸ்டடிக்கு பிறகு பல கோடிகள் செலவழித்து கேமராவில் அவன் பாயிறது, அந்த கிழவன் பாஞ்சிட்டானா விழுந்துருவான், கீழே செத்து போயிடுவான். அவனை பாயிற மாதிரி காட்டி வீரமாக காட்டி எங்கள் ஆளண்டு காட்டி அம்பிட்டு பேரை ஏமாத்தி அவன் டாக்கெட் அப்படியே வச்சு காதல் ஃபெயிலியரா கூடி ஒரு டம் காதல் ஃபெயிலியர் இப்படி எடுத்து காட்டுமா. ஏன்? அது கேமரா ஃபோக்கஸ் பண்ணும். அப்பதான் பல பில்லியன் சாக்கில் கொட்டுது, டொபாக்கோ கம்பெனிஸ் கொடுக்குது. இந்தியாவுடைய ரிசர்ச் சொல்லுது 53% 53% அடிக்டட் இது மூலமா வந்த ஆட்கள். நான் கேட்கிறேன், வீட்டில் தானே இருந்தாங்க,
எப்படி தப்பு நடக்கும்? வீட்டுக்குள்ள இருந்தார்களே எல்லாமே க்ளோஸே, இந்த போன் ஊடாக வரும் அப்படின்னா போனை பறிக்கிறதா, இதை பார்க்காதன்றதா? எங்க கண்ணு தெரியாத நேரம் அவங்க பார்த்துருவாங்களே. எப்படி வீட்டுக்குள்ள வந்துட்டு என்பதுக்கு சொல்வதற்கு தான் சொல்றேன். ஃபித்னா உங்களுக்குள்ள பொம்பளை புள்ள இருந்தால், வீட்டுக்குள்ள தட்டிட்டு உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருந்தா, உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு நீங்க அழகான பேலஸை கட்டி அழகு பார்க்கறதுக்குள்ள உங்களால் அழகு பார்க்க முடியாம போயிடும். அதுக்குள்ள பெரிய ஃபித்னாவை நீங்கள் பார்ப்பீர்கள். எதுக்காக வேண்டி உங்கள் வாழ்க்கையில் பாதியை செலவழித்தீர்களோ அந்த பாதியை கொண்டு போய் அங்க அரண்மனையை கட்டி பார்க்கிற நேரம் அங்க வாழுவதற்கு குடும்பம் மீது அல்லாஹ்வுடைய நிலையார்களே அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் உண்மை நிலைமையை நான் சொல்லுகிறேன். இதுதான் துடிக்கு ஒவ்வொரு, அதாவது சில விஷயங்களை சொன்னால் சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகணும். அவ்வளவு கேசஸ், நினைச்சு பார்க்க இயலாத கேசஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ நான் தீர்வுக்கு வர்றேன். பிரச்சனை நம்ம புள்ளை இப்படி கொண்டைய மாத்துதா, கொண்டைய வெட்டுதா, இதெல்லாம் நடக்குது, நிறைய நடந்துட்டு. இப்ப தீர்வுக்குள்ள வருவோம். என்ன தீர்வு? எப்படி பாதுகாக்கிறது? கலாச்சாரத்துக்குள்ள அடிமையாக வாரங்களுக்கு சந்தேகம் இல்லை. பாதுகாக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு மத்தியில் இன்னும் அரமணித்தியாலம் தான் இருக்கிறது. மிக சுருக்கமாக உங்களுக்குள் நான் சொல்லுகிறேன், இதை கவனமாக புரிஞ்சுக்கோங்க. வேற வழி இல்லை. புள்ள கையிலேருந்து ஃபோன் எடுக்க இயலாது. நாங்கள் 2024க்குள்ளே போகிறோம். இதுக்கு போகிற ஃபோனை கையில் எடுத்துட்டோம்னா நாங்கள் இன்னொரு 20 இயர்ஸ் உங்கள் பிள்ளைய பேக்குக்கு தள்ளிடுவோம். ஸோ டெக்னாலஜியோட புள்ள வாழ்ந்தே ஆகணும். இதுக்கு பிறகு டோட்டல் ஷாப்பிங்லேருந்து பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே இன்டர்நெட். அதனால் மொபைல் இந்த டெக்னாலஜி தான் டெவலப் ஆக போகுது. ஸோ எங்கள் புள்ள ஃபோனில் இருந்து கையில் பறித்து அதெல்லாம் தரமாட்டோன்னு சொல்லி புள்ளையை உருவாக்க இயலாது. நெக்ஸ்ட் நம்ம முகம் கொடுக்க போகிறது அடுத்தது அதோட. அதனால் அதை கையில் கொடுத்து தான் ஆகணும். அப்படி என்றால் கையில் கொடுத்தவங்க தப்பான படம் பார்க்குறாங்க, தப்பான காட்சி பார்க்குறாங்க, தப்புக்கு அடிக்ட் ஆகுறாங்க, நிறைய தப்புகள் நடக்குது, அவங்க அறியாமல் நிறைய சஜஷன்ஸ் போகுது, நல்லவங்க கெட்டவங்களாக மாறுறாங்கண்டா. இப்போ என்ன பண்ணுறது? ஸோ நம்ம இதெல்லாம் விட்டு போட்டு சந்திரமண்டலத்தை தான் வாழணும். அப்படி வாழ இயலாது. இதுக்குள்ளே இருந்தது ஃபித்னாவில் இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்டா. கவனமாக கேளுங்க. நான் உங்களுக்கு சுருக்கமாக இந்த செய்தியை பதிவாக்க, இந்த உலகத்தில் ஒரே ஒரு இடம் தான் எனக்கு தெரிய இருக்குது. உங்கள் பிள்ளைய கொண்டு போய் அந்த ஒரே இடத்துல தான் சேர்க்கலாம். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நோ 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 நோ. நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போனாலும் ஒரு ஸ்டடி கொடுக்குற ஒரு இடத்துல தான் அந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அவ்வளவுமே இருக்குது. உலகத்தில் நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போனாலும் சில வேளை உங்கள் புள்ள ப்ரொஃபஸர் ஆகலாம், உங்கள் புள்ள டாக்டர் ஆகலாம், உங்கள் புள்ள இன்ஜினியர் ஆகலாம். நான் நம்ம ஸ்ரீலங்காவில் 2015-16 ஒரு முஸ்லீம் நீதி அரசரால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நீர்கொழும்பு நிகம்பு மெஜிஸ்ட்ரேட்டில். யார்? ஒரு டாக்டர். அன்றாதபுரத்தில் கூக்குராமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்தது. கூக்குராமத்துலேருந்து வர்றாரு டாக்டர். வந்தால் அவர் என்ன பண்ணிட்டாரண்டா, ஒரு லேடி வார, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நேரடியாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா நீர்கொழும்பு போல் பெருசாக விளங்கும் 6 மாடி பில்டிங். டாக்டர் வந்தவர் என்ன பண்ணிட்டாருண்டா, வயிற்றில் பிரச்சனை பொம்பளைக்கு. அவர் எந்த இன்டென்ஷனில் சொன்னார்னு தெரியாது. காலையில் வாங்க மாட்டார், இத்தனை மாடிக்கு வாங்கிட்டார். அவர் நிஜமாக ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாரா இல்லையான்னு தெரியாது. பட் இந்த விஷயம் ஆணும் பெண்ணும் தனிச்சு விந்தால் என்ன நடக்கும் என்பதை ரசூலா சொல்லிட்டாங்க. படித்த இவங்களால் சொல்ல இயலாது, அது தெரியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாருன்னா, அதிகாலையில் இப்படி வாங்கிட்டார். அவர் என்ன நோக்கத்தில் வர சொன்னார்னு தெரியாது. பட் அந்த இடத்துல அவருக்கு இன்டென்ஷன் மாறுது. அந்த பெண்ணோடு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறார் என்று நினைக்கிற மாதிரி செய்கிறார். அந்த பொம்பளைக்கு விளங்குதாக இது ட்ரீட்மெண்ட் இல்லை, வேறு என்னமோ நடக்குது. கூச்சலிட ஆரம்பிக்கிறார், துட்டிக்கிறா. இவரும் அதனை என்ன செய்கிறது, மானம் பறந்துருமே இந்த பொம்பளைக்கு விளங்கிட்டே என்றதுக்காக வேண்டி துடிக்கிறார். இவரும் நிறைய விஷயம் செய்கிறாரு. மேல் மாடியிலேருந்து 6ஆம் மாடிலேருந்து தள்ளிட்டார். என்ன கேஸ் அடுத்த பக்கம் மாற்ற, அவள் தற்கொலை முயற்சியில் மேலே இருந்து பாஞ்சிட்டான்னு மாற்றியாச்சு. அவள் சாகலை. அவசரமாக அடுத்த ஹாஸ்பிட்டல் ராகம, அங்கேருந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கிளம்பு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனால் கேஸ் அனலைஸ் பண்ணப்பட்ட உடனே வீட்டாட்கள் சொல்லிட்டாங்க செத்துட்டாவ. வீட்டாட்கள் சொல்லிட்டாங்க அவளுக்கு வயிற்று வலி இருந்தது, ஓகே, மனசில் வலி இருக்கல. அவன் நல்லதாக இருந்தால் வயிற்று வலிக்கு யாராவது குதிக்க மாட்டாங்க. இது எங்களுக்கு டவுட். அட்டாப்சி ரிப்போர்ட் எடுங்க, ஃபொரன்சிக், அதாவது எல்லாம் எடுத்து பார்க்கணும். எங்களுக்கு டவுட், இவ குதிக்கிற அளவுக்கு மனநிலைமையில் இல்லை, என்னென்னு பார்க்கணும்ட்டாங்க. வழக்கு பல ஆண்டுகள் ஓடுது. ஒரு முஸ்லீம் நீதி அரசர் தான் தீர்ப்புக்கு உட்கார்றாரு. என்னாச்சு? வழக்குடைய முடிவில் இவர் தள்ளி விட்டதை ஏற்றுக்கொள்கிறார். நிஜமாக எல்லா ரிப்போர்ட்டும் ப்ரூவ் பண்ணுது. கம்பி என்றார். இந்த படிப்பில் டாக்டர் ஆனதுக்காக வேண்டி காமத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முடியும்னு கேட்டிங்கண்டா,
உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்லாம் உட்கார வச்சுட்டு காமத்தை கட்டுப்படுத்துகிற கலை தெரியுமான்னு கேட்டீங்கன்னா நோ, உங்களால் காட்டவே இல்லாது. நோ, அது இருந்தால் எனக்கு காட்டுங்க. அதுதான் ப்ராப்ளமே உலகத்தில். இன்றைக்கு இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு காரணம் அவங்களால காமத்தை கட்டுப்படுத்த முடியலை, கோபத்தை கட்டுப்படுத்த முடியலை. கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமெண்டா வெளியில் எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ கம் என்று கேட்டால் ஓ கம் ப்ளீஸ் சாரி என்று சொல்கிறவங்க 4 செவருக்குள்ள ஒரு அமெரிக்கனுக்கு ஏன் வாழ முடியல? ஒரு பெண்ணோடு அவனுக்கு அந்த பொறுமை இல்லை. அப்போ வெளியில் நடிக்கிறான்னு அர்த்தம். கிராமத்தில் திருமணம் முடிச்சு வாழ்ற அவருக்கு இருக்கிற பொறுமை அவனுக்கு இல்லை. எனக்கு கேளாம், என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான், என் ஃப்ரீடத்தை இல்லாமல் ஆக்குறா, எப்போ பார்த்தாலும் நேக் பண்ணுறான், நேக்கிங் காது கிட்டு தொணன்றா. யூ ஹேவ் டு பி பேஷண்ட். உனக்கு பொறுமையா இருக்கு? நோ, அவனுக்கு இல்லைன்னு விளங்குது. அவனுக்கு அந்த பொறுமையை சொல்லி கொடுக்கறது யார்? இவ்வளோ பிரச்சனை நேரம், கவலை இப்படி எல்லாம் நிறைய வர்ற நேரம் அவனை குடிக்க கிளப்புக்கு போறான், பாருக்கு போறான். என் சொத்துல எனக்கு எந்த பெருமதியும் இல்லைன்றான். இவனை காப்பாத்துறது எங்க? இப்போ நான் சொல்றேன் கேளுங்க. ஒன்லி ஒன் புக், ஒன்லி ஒன் பிளேஸ், வேற எங்கேயும் இல்லை. எனக்கு கேளும்னா நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க, நாங்கள் லாஜிக்கா பேசுவோம். ஜஸ்ட் ஐ எம் முஸ்லீம்ன்றதுக்காக நான் பேசல, நாங்கள் லாஜிக்கா பேசுவோம். நீங்க ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போறேன். இந்த நைட்ல இந்த குறுகிய நேரத்தில் அல்லாஹ் நாடினாலும் நான் ப்ரூஃப் பண்ணுவேன். 10:15 மேலே நான் போக மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நீங்கள் சாப்பிடணும், நானும் சாப்பிடணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸோ இதுக்குள்ளே எனக்கு மேக்சிமம் 7 அளவுக்கு நான் ப்ரூஃப் பண்ணுறேன். ஏன் ப்ரூஃப் பண்ணணும்னு கேட்டிங்கண்டா, அப்போ தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் நாளைக்கே இந்த மாற்றம் நடக்கும். ஜஸ்ட் நாங்கள் பேசினோம்னா நடக்காது. வி ஹாவ் டு பிலீவ். நாங்கள் நம்பணும், ஈமான் நமக்குள்ள வரணும். அப்பதான் பிலீவ் தாட்ஸ் ஆக்ஷன் அண்ட் சைக்காலஜி. நம்பினாதான் சிந்தனை உள்ளக்கு இந்த ஆக்ஷன் வெளியே வரும். வித்தவுட் நீங்க நம்பாம விட்டீங்கண்டா, ஜஸ்ட் நீங்க லிசன் பண்ணிட்டு போறீங்க, அங்க எந்த சேஞ்சஸும் வராது. அப்படின்றா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் இந்த உலகத்துக்கு இப்ப சொல்றேன் எல்லா புக்கையும் கொண்டு வருவோம். வேர்ல்ட்ல உள்ள ஜெர்மன் லைப்ரரியில் 2,38,00,000 புக் இருக்குது. விக்கிபீடியா கொண்டு வருவோம், எல்லாத்தையும் கொண்டு வருவோம். ஜஸ்ட் ஒன் புக். இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் காணணும்னா உலகத்தையே உட்கார வைப்போம். ஒட்டுமொத்த உலகத்தை உட்கார வச்சுட்டு ரசூல்லா காலத்துக்கு 1400 years பேக் போவோம். போய் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு உலகத்தில் யார் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு கேட்போம். யார் ரொம்ப மோசமானவங்க? ஜாஹிலியா. அந்த மக்கள் யார்? நீங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சில பண்புகளை பார்க்குற நேரம் ரொம்ப ரொம்ப மோசமான. அல்லாஹ் ரசூல்லாவுக்கு ஒரு மிஷன் கொடுக்குறான், ஒரு டார்கெட். என்ன கொடுக்குறான்? உலகத்தில் ஆக மோசமானவரை கொண்டு வந்து தருவேன் உங்களுக்கு. இவங்களை உலகத்தில் புனிதவாராக மாற்றணும்னா நான் உங்களுக்கு தருவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உள்ளடக்கின ஒரு கைட் புக் இருக்குது. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரசூலுல்லாஹ் கொடுத்தப்பட்ட மிஷன் லேசி இல்லை. எனக்கு தரப்பட்டு சென்றவங்க ஒரு 10 பேரை போதையில் உள்ளவனை பாதுகாக்கணும். 20 years தந்தாலும் வல்லாஹு ஆலம் அதில் 2 பேர் மாறுவாங்களா எனக்கு தெரியாது. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் நிறைய தோத்துட்டாங்க. உலகத்தில் ஜினாவை குறைக்கிறதுக்காக வேண்டி ஜினா கூடுதே தவிர குறைக்கல. ஈச் அண்ட் எவ்ரி டெக்னாலஜி மனுஷனை நல்ல பக்கத்துக்கு கொண்டு போற மாதிரி இன்னொரு பகுதி இல்லாமலே ஆக்குது. இன்றைக்கு முன்னாடி உள்ளவர்கள் எவ்வளவு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்களோ அதை விட கூட டிவோர்ஸ் ரேஷியோ கூட. ஒரு 50 years பேக் 100 பேர் கல்யாணம் முடிச்ச 25 பேர் டிவோர்ஸ் பண்ண, இன்றைக்கு 50% டிவோர்ஸ். சில நாடுகளில் டிவோர்ஸ் இல்லைன்னா கல்யாணமே இல்லை. அந்த அளவுக்கு ப்ராப்ளம் முத்தி போயிருக்குதுண்டா. இப்போ ரசூலுல்லாஹ் கொடுத்த மிஷனை பார்ப்போம். இப்போ எனக்கும் உங்களுக்கு இப்போ எனக்கு ஈஸி உங்களோட பேசுறது. ஏன்னா நீங்கள் ஜித்தால கொஞ்சம் விளங்குற மக்கள், உங்களை உட்கார வச்சு எனக்கு பேசுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இதில் குடிபோதையோட உள்ள மஸ்தில் உள்ள எனக்கு ஒரு 100 பேரை உட்கார வச்சு பேச சொன்னீங்கன்னா நான் திக்குமுக்காயிரும். நான் இப்படி பேசுவேன். உலகத்தில் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் கொண்டு வருவோம், கண்டுபிடிப்பெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். 10 பேரை மாற்றி காட்டின ஒரு ஆளை கூட்டிவாங்க. 10 பேரை காட்டு மிராண்டிகளை மாற்றிருக்கணும். எப்படி மாற்றிருக்கணும் தெரியுமா? அவங்க வரலாறை படிக்கிறேன்னு எங்கள் கண்ணால் எங்களை அறியாமல் ஓடணும், எங்கள் கல்பு துடிக்கணும். அப்படி அவங்க ஃபோட்டோ காட்டக்கூடாது. நோ ஸ்டாச்சூஸ், எந்த சிலையும் இல்லை, எந்த ஃபோட்டோவும் இல்லை. 1400 yearsக்கு முன்னாடி யாரையெல்லாம் ஜாஹிலியத்தில் நம்ம காட்டு மிராண்டி என்றோமோ, இன்றைக்கு அவங்கள பற்றி பேச போக்கல எங்கள் தாடி நலையுது. such a noble personality. இவங்களாம் மனுஷரான்னு கேட்குறோம். பெருமானரை வெட்டணும் என்றார், கொல்லணும் என்றார், துடித்தார், கண்ட இடத்துல வெட்டுவாண்டார். பெருமானரை வெட்ட வந்தவர் தான் உமர் பின் கத்தாப். இன்றைக்கு அவரை பற்றி படிக்கிற நேரம் மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? லியோ டால்ஸ்டாய்ட்ட படித்தவர். மகாத்மா காந்தி என்ற ஏழை இல்லை,
காந்தி ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, லண்டனில் தான் படித்தார். அவருக்கு ஒரு லண்டனில் உள்ள ஒரு இன்சிடெண்ட் தான் அவர் லைஃப்லேயே சேஞ்சஸ் உண்டாக்குது. அது பிறகு அவர் சொல்கிறார். ஆனால் நான் அதை பற்றி பேசலை. மகாத்மா காந்தி பணக்காரர், வந்து இந்தியாவுக்கு ஹராம் போடுற மாதிரி ஒரு வெள்ளையில் ஒரு சுற்றினார், செருப்பு தூக்கி வீசினார். மகாத்மா காந்தி வெறுங்காலோட நடந்தது சல்லி இல்லாமல் இல்லை. காந்தி ஃபேமிலி, அவர் படித்த டீச்சர் லியோ டால்ஸ்டாய், ஃபேமஸான ஆசிரியர், லண்டனில் படித்தவர். மகாத்மா காந்தி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்தியாவுடைய தேசிய தந்தை என்ற பேர் எடுத்தார். மகாத்மா காந்தி வரலாறுகளை படித்ததில் அசந்து போனார். சொன்னார், இந்தியாவை மாற்றணுமெண்டா வாழை இலையில் சாப்பிட்டது மகாத்மா காந்தி கொள்கையை தவிர இந்து கலாச்சாரம் இல்லை. அவர் கொண்டு வந்தது ப்ராக்டிஸ் பண்ணுவோம், பொருளாதாரத்தை எழுப்புவோம் என்று அவர் வாயிலிருந்து ஃபைனலாக வந்தது ஒரு உமர் வேணும் இந்தியாவுக்கு எல்லாம் வேணும் என்றார். அந்த அளவுக்கு வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாலிடிக்ஸ் செஞ்சு காட்டினார், எந்த பல்கலைக்கழகம் போகாம. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உலகத்தில் ஒரு பெரிய புதுமை நடந்துச்சு. நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க வர்ற டைம்ல, ரசூலுல்லாஹ் வர்ற டைம்ல வேர்ல்ட்ல ஆக பவர்ஃபுல் லீடர்ஸ் இருந்தாங்களான்னு பாருங்க. யா, கூகுள் பண்ணுங்க. ரோம் எம்பையர், எம்பையர் ஆஃப் ரோம், எம்பையர் ஆஃப் பெர்ஷியா. ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யம். இட்டலியை தலைநகரமாக கொண்ட ரோம், ஈரானை தலைநகரமாக கொண்ட பெர்ஷியா. இந்த ரெண்டுமே மிக பவர்ஃபுல் சாம்ராஜ்யம். அமெரிக்கா அது சாம்ராஜ்யம் இல்லை, அது சாம்ராஜ்யம் இல்லை, அதாவது பல நாடுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு பெரும் சாம்ராஜ்யம். கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. ரோம் எம்பையர் எத்தனை வருஷம் பழசு ரசூலுல்லாஹ் வரப்போக்கல. approximately more than 1000 years old. 1000 வருஷத்துக்கு மேல பழசு, 1000 வருஷத்துக்கு மேல பழசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் just in 23 years, 23 ஆண்டுகளில் இந்த ரெவல்யூஷன் எந்த அளவுக்கு என்றா, கிஸ்ரா முடிஞ்சு, கைசர் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, வேர்ல்டு அரபுகளை பார்க்காதவர்கள், சாப்பிட தெரியாதவங்க, உடுக்க தெரியாதவங்க, பாலைவனத்தில் மேய்றவங்க ஷாம் வரைக்கும் வருவாங்க. 2 பேரும் சண்டை பிடிச்சாங்க சிரியாவுக்கு. ஏனப்பா இதுக்குள்ள உள்ள லேண்டுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ரோமும் பாரசீகமும் அவங்க ஏன் ஜஸியா இதை வந்து பிடிக்கல, ஏன் இந்த பகுதிகளை அவங்க ஆக்கிரமிக்கலண்டா? தேவையில்லப்பா, என்ன இருக்குது இவங்கள்ட்ட, அவங்களே எடுத்து போட்டு எங்களுக்கு பிரச்சனை. சிரியாவில் கூட பிஸ்னஸ் இருக்கு, ஓகே நோ ப்ராப்ளம். இவங்க வேணாமண்டாங்க, இது வேணாமண்டாங்க. உலகம் கணக்கே எடுக்கல. கணக்கு எடுக்காத ஒரு குரூப், அவங்களுக்கு எழுத தெரியாது. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், இந்த சபையில் எழுத படிக்க தெரியாத ஒருவர் வந்து பேசினா நீங்க எல்லாரும் தலையை அடுத்த பக்கம் போவீங்க. இவர் எங்களுக்கு சொல்ல, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. ரசூலுல்லாஹ்வை நிப்பாட்டி கேளுங்க, யாரு டீச்சர் என்று. எனக்கு 4 பேரை காட்டும், உங்களுக்கு 4 பேரை காட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்கலைக்கழகம் போகல. உம்மா டீச்சரா உம்மா மவுத், வாப்பா டீச்சரா வாப்பா மவுத், அப்பாவா அவங்க யாரும் இஸ்லாத்துல இல்லை, சொல்லிக் கொடுப்பதுக்கு யாருமே இல்லை. பெருமானாருக்கு ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் தான் டீச்சர். இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு டீச்சர். அந்த டீச்சருக்கு கொடுக்கப்பட்ட குரூப் யாரு? ஒருத்தர் கை தூக்குவார், நான் கொலை செஞ்சவர். ஏப்பா ஓ என்ன குவாலிஃபிகேஷன்? நான் என் பிள்ளைய புதைச்சிட்டு வந்திருக்கிறேன். ஓ உட்காருங்க கிளாஸில். ரசூலா டீச்சிங் பண்ண போறாங்க. எனக்கு நைட் குடிக்காம இருக்கவே இயலாது, என் வேலை சினா செய்யறது தான். இப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து அவருக்கு டீச்சிங் கொடுத்து வேர்ல்ட்ல உள்ள ஆகப்பெரிய பேச்சாளர் கொண்டு வந்து ஒரு 50 பேரை சேஞ்ச் பண்ணி காட்ட சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு 10 வருஷமா பேசுறோம், வைஃபை மாற்ற முடியல, வைஃபுக்கு ஹஸ்பண்டை மாற்ற முடியல, பிள்ளைக்கு சொல்லி சொல்லியே 20 இயர்ஸ் ஆச்சு, மாற்ற முடியல. இப்ப நடக்கிற ரெவல்யூஷன் எப்படிப்பட்டது தெரியுமா? ஜசீரத்துல் அரப் மாறுது. டோட்டலி வேர்ல்டு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஜசீரா, வேர்ல்டு இதுவரைக்கும் பார்க்காத விதத்தில் உலகத்துக்கு அடுத்த தலைவர் உருவாக்கப்படுகிறார். டோட்டல் வேர்ல்டும் சரண்டர் ஆகுது. எதால? அப்படிப்பட்ட ஆயில் கண்டுபிடிச்சி பெரிய ஃபைனான்ஸ் ஜீரோ, பேங்க் பேலன்ஸ் ஜீரோ, ஒண்ணுமே இல்லை, கொடுக்க ஒன்றும் இல்லை, கல்லு கட்டுறாங்க. ஸோ இது எதால செஞ்சாங்க? அவங்க கையில் ஆயுதம் நோ. ரோமபுரி செஞ்ச ஆயுதம் என்னன்னு கொஞ்சம் போய் படிச்சு பாருங்க கூகுளில். இந்த சீசருடைய காலத்தில் உள்ளது கிட்ட கூட வாள்கள் மட்டும்தான் இருந்துச்சு. வாளால் அது தாக்கு பிடிக்கவே தாக்கு பிடிக்காது. அதை பற்றி பேசினா தனியாக பேசணும். ஒன்றுமே இல்லை, எங்க கை இந்த ஆயுதம் இல்லை, ஒன்றும் இல்லை. உலகமே ஒரு கலாச்சாரமே மாறுது. அவங்க சிரிச்சது மாறுது, பேசுறது மாறுது, எச்சு துப்புறது மாறுது, கல்யாணம் முடிக்கிறது மாறுது, டிவோர்ஸ் பண்ணுறது மாறுது, டாய்லெட் போகிறது மாறுது, தண்ணி குடிக்கிறது மாறுது. எவ்ரிதிங் எவ்ரிதிங் சுப்ஹானல்லாஹ், இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ ஈஸி இல்லை இது. நீங்கள் நினைக்கிறீங்களா அவ்வளோ மாறுண்ட இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ், புள்ளைய புதைச்சிட்டு வந்தவங்க அப்பா அழாதவங்க,
பி ஐ தம்பின் குத்திலத். எல்லாம் கேட்குறான், என்ன பாவம் செஞ்சிச்சு? அறுத்தோட்டு புள்ளையை கொண்டாலும் பரவாயில்ல, அவன் புள்ளையை கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் லுஹா நேரம் ஃபஜ்ருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் உட்காந்து பேசுவாங்க. ஒவ்வொரு ஆளும் அவங்க கதை சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்தது. ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், முழு சப்ஜெக்டையும் சொல்கிறார். என் மகளை நான் புதைச்சேன், இந்த மாதிரி துடிச்சா, செத்து போயிட்டா. அந்த நேரம் அழாதவர் இப்போ அழுகிறார். எதுக்கு அழுதார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்பில் சேஞ்ச் உண்டாக்குறது என்று சொன்னால் சைக்காலஜிக்கலி நீங்கள் நியூரோ சயின்ஸ் படித்தவங்க, நியூரோ சயின்டிஸ்ட்டை போய் கேட்டிங்கன்னா நோ சான்ஸ், நோ சான்ஸ். யாருக்கும் உலகத்தில் கல்பை மாற்ற இயலாது. டாக்டர் ஈவன் அவருக்கே மாற்ற இயலாது. சைக்காலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட், நோ சான்ஸ். அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக். அனஸ் பின் மாலிக் கேட்டாங்க, யார சொல்ல நீங்கள் அதிகமாக அதை கேட்குறீங்க, ஏன்? உள்ளங்களை பிரட்டக்கூடிய ரப்பே, மார்க்கத்தின் பக்கம் கல்பை நிலை பெறச் செய்வாயாக. ஸோ இந்த கல்பை செய்கிறது எங்கே? அமெரிக்கர்கள் ஏமாந்து போனாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. நான் இது இல்லை எதிர்பார்த்தேன். ஏமாந்தனால தான் கிளப்புக்கு போய் குடிச்சாங்க, நைட் லைஃப்பை மாற்றினாங்க. அவங்க ஏமாந்தாங்க. பணம் வந்தால் எல்லாம் சரியேண்டாங்க, டூர் போனால் எல்லாம் சரியேண்டாங்க. எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. ஸோ இந்த கல்பை அமைதிப்படுத்தணும் என்ற அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. எப்படி மாற்ற போகுதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. வேர்ல்டில் இப்படி ஒரு கிதாப் இல்லை, இதை வீட்டில் போய் என்ன செய்யணும் என்பதை மட்டும் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நாங்கள் இதை வச்சு பார்த்தோம்டா, குர்ஆனை பரட்டிடும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த மைக் உடஞ்சா எப்படி ரிப்பேர் பண்ணிட்டு குர்ஆனில் இல்லை. ஏர் கண்டிஷன், எப்படி ஏர் கண்டிஷனை செய்கிறது என்பது குர்ஆனுக்குள்ளே இல்லை. ஏஐ டெக்னாலஜியை பற்றி குர்ஆனுக்குள்ளே இல்லை. ஏன் இல்லை? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்குள்ளே என்ன இருக்குது? இன்றைக்கு மனிதன் ஒரு பகுதியை பார்க்குறான், அறிவு, நல்ல அறிவாளி. குர்ஆன் சொல்லுது நோ, அதை பற்றி குர்ஆன் பேசல். அதுக்கான சயின்ஸ் பேசல. ஒரு 2-3 இடங்களில் சும்மா டச் பண்ணிட்டு போது, அந்த டச்சிங்கே பெருசு, அது பெரிய விஷயம், அது நிறைய பேசியிருக்கிறாங்க. பட் இந்த குர்ஆனுக்குள்ள பெரிய அளவுக்கு சயின்ஸ் இல்லை. இந்த மைக் இல்லை, இன்ஜினை கண்டுபிடிக்கிறது எப்படி இல்லை. அப்போ குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது? ஏன் சயின்ஸ் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் பக்ராவை பார்த்த உடனே, வைத் கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா. இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட சொல்கிறான், மலக்குகளே, இந்த பூமியில் ஹலீஃபாவை நாங்கள் உருவாக்க போகிறோம்னா, ஹலீஃபாண்டா நாங்கள் வர முன்னாடி இந்த பூமியில் நீரூற்றுகள் இருக்குது, லட்சம் ஆண்டுகளாக இந்த பூமியில் பறவைகள், மிருகங்கள் எல்லாமே இருக்குது. மனுஷன் மட்டும் இல்லை, மற்ற எல்லாம் பூமி இருக்குது, அருள் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இப்போ பூமியை படைக்க போன, பூமி படைச்சாச்சு எப்பயோ. பூமியில் மரமட்டையெல்லாம் இருக்குது. பூமியோட லீடர்ஷிப்பை பொறுப்பெடுக்கிறதுக்கு புதிய ஒரு படைப்பு அனுப்ப போகிறேன். சிங்கம் இல்லை, புலி இல்லை, யானை இல்லை, புதுசா ஒரு ஜீவன். இன்னி ஜாயிலுன் ஹாலிகுன்னு சொல்லல, இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குமார்கள் கேட்குறாங்க, காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. யார் ஃபசாது பண்ணுவாங்களோ, 4 பேர் ஒன்றா இருந்தாங்கன்னா 4 பேர் சண்டை பிடிச்சி பிரிஞ்சிருவாங்களே, யார் ரத்தத்தை வடிப்பாங்களோ அவங்கள கொண்டு போய் பூமியில் போட போறியா? பூமி நல்லா தான் இருக்குது, நானா தம்பின்னு இருப்பாங்க. வாப்பா மௌத்தா முன்னாடி சொத்தை பிரித்து கேட்டு அந்த ஆள் ஹார்ட் அட்டாக்லேயே மௌத்தா போயிடுவார். இப்படி பிரச்சனை படுத்துறவங்க, ஃபசாது பண்ணுறவங்க, யா அல்லாஹ் வயஸ்ஃபிகு திமா, ரத்தத்தை ஓட்டுவாங்களே, குத்திடுவாங்களே, வெட்டிடுவாங்களே, சண்டை பிடிப்பாங்களே. வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். இறைவா, நாங்கள் தஸ்பீஹ் பண்ணுகிறோம், உன்னை புகழுகிறோம் யா அல்லாஹ், உன்னை தூய்மைப்படுத்துகிறோம் யா அல்லாஹ். கால இன்னி அலமு மா லா தஅலமுன். அல்லாஹ் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? மலக்குகளே, எனக்கு தெரியும், எனக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. இது இந்த டயலாக், இந்த சம்பாஷணை அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் கொண்டு வரான். ஏன் கொண்டு வரான்டா? இப்போ நாங்கள் எழுதினோம்டா ஒரு புக் என்ன செய்வோம்? வெயிட் பிரச்சனை. ஏன் மனுஷனை படைக்கிறேன்டா சொல்ல போகிறோம். அல்லாஹ் ஒரு நாளும் தியரியாக பேச மாட்டான். நாங்கள் தியரியாக எழுதிட்டு போயிடுவோம். ப்ராக்டிக்கல். சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டான்ல, எப்படி சாப்பிட்றேன்னு காட்டும். லைஃப் எங்களுக்கு படித்து தர்றதுக்கு தான் இவ்வளோ ப்ராப்ளம் எங்களுக்கு எல்லாம். எங்களுக்கு ஒரே வாட்டியில் அல்லாஹ் உட்கார வச்சு படித்து தந்துடலாம். ப்ராக்டிக்கலாக அனுபவிங்க. அல்லாஹ் இப்போ மலக்குமார்களுக்கு பதில் கொடுக்க போகிறான். ஏன் மனுஷனை படைக்கிறேன்? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் உங்களை இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களே? ஏன்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்தது தான் மலக்குமார்களுக்கு ரத்தம் வடிப்பாங்க, பிரச்சனை படுத்துவாங்க. அது ஒரு பாட். ஸோ அடுத்த பாட்டு அல்லாஹ் சொல்ல போகிறான். எப்படி சொல்ல போகிறான்? மலக்குகளே,
மனுஷனை ஏன் படைச்சேன் தெரியுமா? அது ஹியூமன் வெர்ஷன். அல்லாஹ்ட வெர்ஷன் அப்படி இல்லை. அடுத்த ஆயத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஷாக் ஆவீங்க. வ அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா. என்ன? வ அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா. அடுத்த ஆயத் ஆதத்தை படைச்சோம். ஏன் படைச்சோம் தெரியுமான்னு சொல்லல, ஆதத்துக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம். ஆதத்துக்கு எல்லா பேர் சொல்களையும் சொல்லி கொடுத்துட்டோம். வ அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா. என்ன எப்படி லிங்க் பண்றது? சும்மா அரலஹும் அலல் மலாயிகா ஃபகால அம்பிஊனி பிஅஸ்மாஹி ஹவுலா இன் குன்தும் சாதிகீன். மலக்குமாரெல்லாம் கூப்பிட்டாச்சு. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், ஆதமுக்கு எல்லாம் படிச்சு கொடுத்தாச்சு. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் அல்லாஹ் சொல்லல, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, அப்ப புரியும் மனுஷனே படைச்சல். எப்படி அல்லாஹ் பதில் கொடுக்கலாம் பாருங்க. வ அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா சும்மா அரலஹும் அலல் மலாயிகா ஃபகால அம்பிஊனி பிஅஸ்மாஹி ஹவுலா. அல்லாஹ் ஒரு 4 ஐட்டத்தை காட்டுறேன் ஒரு பேச்சு. இது என்ன, இது என்ன, இது என்ன, எனக்கு இதோட பேரெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் பேரெல்லாம் சொல்லுங்க. மலக்குமார்கள் என்ன சொன்னாங்கடா, ஷாக். அவங்களுக்கு காட்டப்பட்ட ஐட்டம் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. பிராண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் காட்டப்பட்டிருக்கு. இது என்னன்னே தெரியாது. அவங்க சொன்னாங்க, காலு சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. இறைவா, எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை இறைவா, நீ எதை எங்களுக்கு படித்து தந்தியோ அதை தவிர வேற எதுவுமே இல்லை. எங்களுக்கு இந்த பாடம் நடக்கலையா ரப், இந்த கிளாஸுக்கு நாங்கள் அட்டெண்ட் ஆகவே இல்லையே. ஆனால் அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதத்துக்கு அந்த கிளாஸ் நடந்துச்சு, மலக்குமார்கள் நடக்கல. ஸோ கொஷன் அண்ட் ஆன்சர் செஷன் நடக்கப்பட்டிருக்குது. இங்கே மலக்குமார்கள் இப்போ கொஷன் அண்ட் ஆன்சர் செஷனில் அவங்க டோட்டலி அவுட். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சான்ஸ். யா ஆதம் அம்பி உம்பி அஸ்மாஹி. ஆதம், இப்போ நீங்க சொல்லுங்க இதோட பேரெல்லாம். ஃபலம்மா அம்பாஹும் பி, அவர் ஆரம்பிக்கிறார். ஓ இதா இது, இதா இது, இது லைட். ஒரு பேச்சுக்கு குர்ஆன்ல லைட்லாம் வரல, ஒரு பேச்சுக்கு புரியுறது. இதாவது ஷாக். முழு மலக்குகளும் பார்க்குறாங்க, புதிய பிராண்ட் நியூ ப்ராடக்ட், துனியாவுக்கு இறக்குற ப்ராடக்ட். ஆன்சர் பண்ணது எப்படி ஆன்சர் பண்றாரு எல்லாம். அல்லாஹ் கேட்குறான், கால அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு கைப ஸமாவாத்தி வல் அர்த் வ அலமு மா துப்தூன வ மா குன்தும் தக்துமூன். அல்லாஹ் திருப்பி கேட்குறான், வெயிட். ஆன்சர் பண்ணிட்டார். மலாயிகா வாஸ் ஆதம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் யார் வின் பண்ணிட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நிப்பாட்டிக்க, கால அலம் அகுல்லக்கும், உங்களுக்கு நான் சொல்லலையா? இன்னி அலமு கைப ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் உள்ள அத்தனை மறைவான விஷயம் எனக்கு தெரியும் என்று. அல்லாஹ்வுக்கு வானம் பூமியில் உள்ள மறைவான விஷயம் தெரியும் என்று மலக்குமாருக்கு சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? எங்களை கொண்டாந்து இங்கே போடணும். நாங்கள் 100 மாடி 200 மாடி கட்டுவோம். அத்தனையும் மலக்குமார்கள் பார்க்கணும். ஓ ரப்புக்கு இவ்வளவு தெரியுமா? ஏண்டா சிங்கத்தை வச்சு உட்கார வச்சு 100 வருஷம் இடம் கொடுத்தாலும் இந்த மைக்கை கண்டுபிடிக்காது சிங்கம். அது பல்லு கூர்மை தான், நகம் கூர்மை தான், கிழிச்சு எடுத்துரும், ஆளை போட்டு பிரட்டி எடுத்துரும், யானை போட்டு மிதிச்சிரும். சின்னதாக ஒரு மனுஷன் தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அப்படி இன்பில்ட். அல்லாஹ் சொல்றாங்க, இட்ஸ் ஆல்ரெடி இன்பில்ட், நாங்கள் பேச தேவையில்லை, இட்ஸ் ஆல் சப்ஜெக்ட். அறிவை பற்றி ஏன் குர்ஆன்ல ஆல்ரெடி கிவன், அது கொடுக்கப்பட்டாச்சுப்பா. அதனால அல்லாஹ் சொல்ற மலக்குமார்களுக்கு எனக்கு தெரியும். ஸோ ஜித்தா 2025 வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டரை சவுதி அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜித்தா டவர். இது வரைக்கும் புருஜ் கலீஃபா துபாய் 850 மீட்டர்ஸ். இது வரைக்கும் வேர்ல்டில் அமெரிக்காவோ யாரோ இவ்வளோ தூரத்துக்கு பில்டிங் காணலை. பீஜிங்லேயும் இல்லை இவ்வளோ பில்டிங், லண்டன்லேயும் இல்லை இவ்வளோ பெரிய பில்டிங். புருஜ் கலீஃபா தான் இது அனௌன்ஸ் பண்ணாங்க 2025. ஜித்தா டவர் 1008 மீட்டர்ஸ், 1000, அதாவது 1 கிலோமீட்டர் வானத்தை நோக்கி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். 1000, அதாவது 1 கிலோமீட்டர். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, ஆடு மேய்க்கக்கூடிய, கருப்பு ஒட்டகம் மேய்க்கக்கூடிய, காலில் செருப்பு போடில்ல வக்கில்லாதவர்கள் கட்டிடம் கட்டுவார்கள். லா தக்கூமு ஸாஅ, மறுமை நாள் வராது. அடுத்த பகுதி வேர்ல்டே சைலண்ட். துபாய் அனௌன்ஸ் பண்ணது 2026 துபாய் டவர். நீங்க ஜித்தா டவரா, நாங்க துபாய் டவர். ஃபர்ஸ்ட் செகண்ட் கிலோமீட்டர் வானத்தை நோக்கி ஃபர்ஸ்ட் செகண்ட் கிலோமீட்டர் துபாய். துபாய் இங்கே ஜித்தா டவர் பேர் வைக்கலாம், அங்கே துபாய் டவர். என்னென்னமோ ரெவல்யூஷன் செஞ்சுட்டு போகிறாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ கால அலம் குல்லுக்கும் இன்னி அலமு கைப ஸமாவாத்தி வல் அர்த். எவ்வளவோ புதுமை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். இது அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று எப்படி ப்ரூஃப் பண்ணுறது மலக்குகளுக்கு, அல்லது எப்படி படித்து கொடுக்கறது? பாருங்க அவன் கண்டுபிடிக்கிறதெல்லாம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சனால தானே. இங்கேருந்து அதாவது இது டீப்பாக பேசினா தான் டெக்னாலஜின்னா உங்களுக்கு என்ன, மனுஷன் இப்படி போகிற நேரத்தில் இதெல்லாம் எதுக்கு நாங்கள் இப்படி ஃபோன் பேசுகிறோம்? அந்த மீடியா அங்கே இருக்குது. ஜஸ்ட் நாங்கள் போகிற நேரம் எங்களுக்கு தெரியுது. அது டீப்பாக பேசினா உங்களுக்கு விளங்கும். அலெக்சாண்டர் கிராஹாம் பெல் ஃபோனை கண்டுபிடிச்சது ப்ரீ பிளான்ட் இல்லை.
ஆல்ரெடி தே ஆர் சம்திங் லீக். ஓ இது எப்படி கேட்குது, யா இதான இங்கே தகவல் போகுதுன்னு ஆரம்பிச்சார். இப்படித்தான் எல்லாரும். ஐசக் நியூட்டன் சும்மா தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஆப்பிள் கீழே உழப்புக்குள்ள தான் கிராவிட்டி புரியுது அவருக்கு. ஸோ பைத்தகரஸுக்கு என்ன ஆச்சு, எல்லாரும் அப்படிதான் யுரேக்கா யுரேக்கான்னு ஒருத்தர் ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு? ஸோ அந்த இதெல்லாம் பேசல. ரப்பு ஆல்ரெடி இங்கே வச்சதை விளங்குற ஒரு அறிவை சிங்கத்துக்கு கொடுக்கல. ஆறு அறிவுன்றோமே, அதை எந்த மிருகத்துக்கும் கொடுக்கல. இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமிக்கு ஒரு ஹலீஃபாவை போட போறோம். ஆனா இங்கே இறக்கணும்னா நாங்கெல்லாம் ப்ளேம் பண்ணுவோம். யாரா ஜென்னா அங்கே இருக்க எங்களுக்கு துனியாலையா? அல்லாஹ் ஒரு நாள் எங்களுக்கு அநியாயம் பண்ணவே இல்லை. இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனை செஞ்சுட்டு அல்லாஹ் படித்து தந்துட்டு மலக்குமார்களுக்கு கேளான்னு சொன்ன உடனே மலக்குமார்கள் தோத்துட்டாங்க. காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அவங்க சொல்லிட்டாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு தெரியல. அல்லாஹ் என்ன சொன்னான்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ மலக்குமார்கள் வச்சுட்டு ஆதம் பாஸ் பண்ணிட்டாரு. கொஸ்டின் ஆன்சர் செஷனில் பாஸ். வ இத் கால ரப்புக லில் மலாயிகத்தி உஸ்ஜுது லி ஆதம். ஆதத்துக்கு எல்லாரும் சுஜூதுல உளுங்கண்டா. அவர் பாராட்டினா, புதிய ஆளாச்சே, அவ்வளோ பேர் உளுங்க, புதிய ஆள். எப்படி இருக்கும்? புதுசாக வந்ததுக்கு பிறகு நாங்கள் சஜ்தா செய்கிறேன்டா. இன்றைக்கு வந்தவரை லீடர்ஷிப்பில் உட்கார வச்சா அப்பதான் சபையில் இருந்த ஷைத்தான் இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அவனுக்கு கேளாது. அல்லாஹ் கேட்ட, மா மனஅக், உனக்கு எதப்பா தடுத்துச்சு? ஏன் நான் சொல்ல போல உனக்கு சூழ்ச்சி செய்யலாது? அன கைரும் மின்ஹு, நான் சிறந்தவன் அவரை விட. ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பால் படைச்சா, அவர் மண்ணால் படைச்சேன். அல்லாஹ் படைச்ச மூலத்தை சொல்லல, அல்லாஹ் அறிவை வச்சு பேசுகிறான். மலக்குகளே உங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி இன்பில்ட். அதனால தான் சொல்லுவேன், குர்ஆன் அறிவை பேசல். அறிவை பற்றி என்ன, அந்த டெக்னாலஜி எப்படி இது என்ன மாதிரி ஒரு இன்ஜினை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஏதாவது கேஸ்ட்ரிக்கு என்ன மருந்து இருக்குது, இந்த டைஜஷன்ஸ் எப்படி நடக்குது, அல்லாஹ் சொல்கிறான். நுத்துஃபா அலகா முதுகா இலாமா லஹ்மா ஹல்கன், அதெல்லாம் ஓடி இருக்குது. ஆனால் சயின்ஸ் புக் இல்லை இது. இந்த புக் என்ன புக்குன்னு சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் பெருமதி என்னண்டு. ஸோ இந்த பார்ட் முடிஞ்ச உடனே ஹியூமன், அதாவது மனுஷர் இது அறிவு ஓகே பரிசோதிக்கப்பட்டாச்சு. மலக்குமார்கள் சஜதாவில் விழுந்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இது வரைக்கும் தனியாக பேசினா அல்லாஹ் போங்க அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தோட ஜன்னா. ரெண்டாவது எக்ஸாம், இப்லீஸ் வா. அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா. அவங்களுக்கு எதிரி. அவ்வளோ பேரும் சதால விழுந்தாங்க, ஆப்ஜெக்ட் பண்ணல. மலக்குமார்கள் புதிய ஆள் வந்தான் வருத்தான், நாங்கள் விழணுமா கேட்கல. நீ இதாக இருக்கிறான் ஒரே ஒரு ஆள், இவன் தான் ஏலாண்டா. ஸோ இப்லீஸோட உங்களுக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி? அடுத்த கொஸ்டின் ஆன்சர் செஷன். கம் ஆன். எஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட இப்லீஸ், வாட் இஸ் திஸ், இது என்ன? நோ, அடுத்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் இல்லை. அல்லாஹ் சொல்றான், போங்க ஜன்னாவுக்கு, நீங்க விரும்பியதை சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, என்ன மரத்தை காட்டி, ஹாதிஹி ஷஜரா தில்க ஷஜரா, அங்க அதாய்க்கு இது மரம். ஜன்னாவுல எத்தனை கோடி அல்லாஹு ஆலம், எவ்வளவு மரம் அல்லாஹு ஆலம். அங்க இருக்கிற மரத்தை காட்டல, கிட்ட கூட்டி போய் ஹாதிஹி ஷஜரா வலா தக்ரபா. இப்போ என்ன அல்லாஹ் அடுத்த செஷன்? இப்லீஸ் வர்த் ஆதம். ரெண்டாவது எக்ஸாம். ஆதம் ரெடியா? எக்ஸாமுக்கு ரெடி. ஜன்னா கிடைச்சிச்சா? ஜன்னா கிடைச்சாச்சு. ஜன்னால எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் விரும்பியது வேண்டியது எல்லாம் இருக்குது. நினைக்கிறேன் ஒரு 2 நிமிஷம் இருக்கேன். அதாவது நேரம் முடியுது. அதாவது ஜன்னாவை கிட்ட கொண்டு போய் அல்லாஹ் இப்போ கொடுத்த என்ன தெரியுமா? எல்லாத்தையும் செஞ்சு தந்த அல்லாவுக்கு கட்டுப்படையலுமா? இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். இந்த மரம் இருக்குது, இது கிட்ட நெருங்கக்கூடாது. இதை நெருங்க வைக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கேன், அவங்களுக்கு எதிரி. ஓ காசமஹுமா இன்னி லக்குமா மினன் நாஸிஹீன், சத்தியம் பண்ணுறான் முன்னாடி பின்னாடி வந்து. இந்த மரத்தோட பேர் தெரியுமா? ஷஜரத்துல் ஹுல்த். இதுதான் பர்மனன்ட் மரம். இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எங்கேயும் போக தேவையில்லை. என்ன, நீங்கள் படைக்கப்பட முன்னாடி நீங்கள் பூமிக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த மரத்தை திண்டிங்கன்னா தக்கூனா மலக்கை, நீங்கள் 2 பேரும் மலக்கா மாறிடலாம். இதுதான் மரம், இதுதான் மரம். எப்படி ஏமாத்துறான்டா, முன்னாடி வர்றான் பின்னாடி வர்றான். இப்லீஸ் ஒரே நாள் ஏமாத்துவான். ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஒரு பாலி, அதாவது ஒரு கயிறை எடுத்து மெல்ல மெல்ல இழுத்தா ஒரு ஸ்டெப் வந்தால் போதும். ஓகே, 10 வருஷமாக ட்ரை பண்ணுவான் ஜினா செய்கிறதுக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க நாளைக்கு ஓவர் நைட் அவனுக்கு ஜினா தேவைண்டு. அவர் மோமினை பிடிச்சி 10 இயர்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வருவான். அதான் நல்லா எடுத்து காட்டுறான். ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் வேர்ஷன்.
மெல்ல 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 கொண்டு வரான். இந்த தடவை நாங்கள் அறிவுல இல்லை, உணர்வுல. மனுஷன் தோத்துட்டான் உணர்வுல. அறிவுல வெற்றி கண்ட மனிதன் தன்னுடைய காமத்தை அடக்க முடியுமா? தன் கோபத்தை அடக்க முடியுமா? தன் பெருமை இல்லாமலாக்க முடியுமா? தனக்கு அடங்கி வாழ முடியுமா? ரப்பு இவ்வளவு செஞ்ச ரப்பு அவனுக்கு ஹலக்து பியதி, என் கரத்தால் படைச்சென்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத். கரத்தால படைச்ச எவ்வளவு இறக்கமா இருக்கு மனுஷனோட. கண்ணியமா மலக்குமாருக்கு சுஜதாவுல அல்லாஹ் போச்சான். எவ்வளவு பெரிய கண்ணியம் வான லோகத்தில் நடந்துச்சு. அல்லாஹ் படைச்சி அதை வடிவமைச்சு அல்லாஹ் சொல்றான், ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்தி, ஆதத்தை தன் சூரத்தில் படைச்ச பியூட்டிஃபுல் வெர்ஷன். அவ்வளவு அழகா அல்லாஹ்க்கு சொல்லலும் குன் ஃபயகுன், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அவ்வளவு இறக்கம் எங்களோட. ஆனால் எங்களோட வீக் பாயிண்ட் என்னன்னு அல்லாஹ் காட்டுறான். அந்த வீக் பாயிண்ட்டை ரெப்பேர் சென்டர் தான் துனியா. துனியா என்பது நீங்கள் போய் வாகனத்தை கேரேஜில் போய் ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் வீக் கல்பில் அவசரமாக பயப்படுவீங்க, அவசரமாக கோவப்படுவீங்க. வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், உங்களை நாங்கள் பிடிச்சி உங்களுக்கு சயின்ஸ் ஏழுமான்னு சோதிப்போம்னோ. உங்களுக்கு ஃபேஸ்புக் டே, அதுக்கு பின்னாடி உள்ள பேக்கில் என்ன நடக்குதுன்றதை சோதிப்போம். நீங்கள் டாக்டர் ஆனால் மட்டும்தான் ஜென்னாவில் நடுப்பகுதி, நீங்கள் இன்ஜினியர் ஆகினா மட்டும்தான். நோ, ஜென்னாவுக்கு குவாலிஃபிகேஷன் டாக்டரோ இன்ஜினியரோ பிஹெச்டியோ ஒன்றுமே இல்லை. உங்களால் சபர் பொறுக்கலாமா? யோ குவாலிஃபைட் டு ஜென்னா, யோ குவாலிஃபைட் டு ஜென்னா. உங்களால் காமத்தை அடக்க முடியுமா? இட் இஸ் ஹார்ட். அதுதான் கஷ்டம். படிக்கிறது, பட்டம் பெறுவது, பணம் சம்பாதிப்பது, டெக்னாலஜியில் போய் உட்காரது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இட்ஸ் ஈஸி. உனக்கு வர்ற உணர்வை கட்டுப்படுத்த முடியுமா? படித்தவனுக்கு பல்கலைக்கழகத்தில் கட்டுப்படுத்த முடியாட்டி, தெரியும் மனுஷனுக்கு ஆடு மாடு மாதிரி ரோட்ல செய்யக்கூடாது. ஒரு 4 சுவருக்குள்ள திருமணம் முடிச்சு செய்ய வேண்டியது பச்சையா ரோட்ல செய்யறாங்கடா, யூ ஃபெயில். உனக்கு கட்டுப்படுத்த முடியல, உன்னால ஒழுக்கமா நடக்க முடியல, உன் பொறுமையை அடக்க, அதாவது உனக்கு பொறுமை தெரியாது. அல்லாஹ் சொல்றான் எப்படி, அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? சொர்க்கத்துக்கு போகணுமான்னு எல்லாம் வாங்க, இந்த புக்கை தானே, இந்த சயின்ஸ் புக்கை முழுக்க படிக்கணும், கொஸ்டின் கேட்பேன், ஆன்சர் பண்ணணும். நம்ம பார்வையில் அது ஹார்டாக இருக்கும். கம்பைன் பேட்ச் இதை அப்படியே படிக்கணும். அல்லாஹ் சொல்ல லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் தரும். ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க எது ப்ராப்ளம் உண்டு. அவர் சொல்லுவார், நான் இப்போ ஓஎல் எழுதினா அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் அட்வான்ஸ் லெவல் எழுதினா அப்போ தான் ரொம்ப பெரிய டஃப்பாக இருந்துச்சு. ஏன்டா அதை பாஸ் ஆகினா தான் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அதையும் தப்பு எடுத்து மெடிக்கல் காலேஜ் போனால் ஒவ்வொரு செமிஸ்டர் பாஸ் ஆகிறது, ஆஹா மண்டையே வலிக்கும். எப்படியோ வந்தாச்சு. அப்புறம் நைட் டியூட்டி வேறு, லைஃப்பில் நைட் முழிக்கணும், எவ்வளோ கஷ்டம். அதையும் ஓகே. இப்போ ஒரு டிஸ்பென்சரியை போட்டு பேஷண்ட் வருவாங்க, லைட்டை பிடிச்சி பரவாயில்ல, ஒரு நாத்தம் வாயை துறப்பான், ஒரு பிரச்சனை காலை காட்டுவார், நிறைய ரத்தம், பிரச்சனை இல்லை. என்ன டாக்டர் இப்போ கஷ்டம்? ரீசெண்டாக கல்யாணம் முடித்தேன், எல்லாத்தையும் சமாளிப்பேன், என் ஒய்ஃபை சமாளிக்கவே இல்லாது. அவள் ஒரு முறைச்சா எனக்கு என்ன ஆகுதுண்டே விளங்குது இல்லை. அவள் கொஞ்சம் ஃபோனை வச்சுட்டாண்டா எனக்கு எத்தனை பேஷண்ட்டே விளங்குது இல்லை. அவள் எப்படி சமாளிக்கிறன்றதே தெரியல. ஹார்டஸ்ட் பார்ட் வேர்ல்டில் வாழ்ந்து காட்டுறது, ஓடுவது இல்லை, குடிக்கிறது இல்லை, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண இயலாம நான் கிளப்புக்கு போகிறது இல்லை, ஜினா செய்கிறது இல்லை. we have to face the reality. எங்களுக்கு தெரியணும், அந்த கான்ஃபிடென்ட் எங்களுக்கு வரணும். அல்லாஹு அக்பர். வேர்ல்டில் உள்ள ஒரே ஒரு கிதாப் நான் சொன்னேன், எனக்கு சொல்வதற்கு நேரம் வர எனக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட். எனக்கு ஜஸ்ட் சும்மா, அதாவது கலாச்சாரம், இந்த அந்நிய கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம போகிறோம் என்பது இல்லை. இதில் ப்ராக்டிக்கலி நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலி நம்ம தப்பணுமாக இருந்தால் இதை ஃபீல் பண்ணுங்க. ஸோ இதை அடுத்த பாட்டை நீங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை செஞ்சிச்சு ஒரே ஒரு கிதாப். மக்கள் வந்து ரசூலோட கண் கலங்கி அழுதாங்க, துடிச்சாங்க. அல்லாஹ்வோட ஒரு லவ் ஏற்படுத்திச்சு. எல்லாரும் தூங்குகிற நேரம் 2 பேர் காதலிச்சாங்கன்னா ராத்திரி 2 மணிக்கு மெசேஜ் அனுப்புவோம், சாப்பிட்டீங்களா? அவள் திரும்பி எழும்பி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆனால் 2 மணிக்காடா சாப்பிட்டு தான் கேட்குறது. கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பிட்டீங்களான்னு 2 மணிக்கு கேட்டால் செருப்பு பீம் பண்ணுவோம். அடுத்த நாள் கொண்டு போய் காலியாட்டை நிப்பாட்டி டிவோர்ஸே பண்ணிடுவோம். 2 மணிக்கு எவனாவது கேட்பான். அந்த 2 மணிக்கு தூக்கம் எப்படி பறஞ்சுதுன்றே தெரியாது. சைக்காலஜியில் சொல்லுவோம், இப்போ ஆல்ஃபா வேவ்ஸ், கல்யாணம் முடிச்ச பிறகு பீட்டா வேவ்ஸ். ராத்திரி 2 மணிக்கு எழுப்பாட்டினா அடுத்த நாள் முறைச்சு உங்கள் உம்மாட்ட சொல்கிறீங்க லூஸு அப்படின்னு போங்க. ஏன்? அது வேற உலகம். தூங்குகிற நேரம் அந்த எழுப்பாட்டே இயலாது. தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, எழுப்ப இயலாது, எங்களுக்கு கஷ்டம். ரப்போட உள்ள தொடர்பு மட்டும்தான் எங்களுக்குள்ள ஆல்ஃபா உருவாக்கும். யா ரப், உன்னோட பேசணும், நீ என்ன படைச்சவன், ஐ லவ் யூ யா ரப், நான் பேசணும் யா ரப்,
ப்ளீஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தா துடிப்போம். அந்த இரவுல உலகமே தூங்குது, எங்க கண் நனைஞ்சிருக்கும். ஒரு படித்தவன் அழுவான், படிக்காதவர் அழுவார். அந்த கல்பு மாறி உலகத்துல கல்பை பார்க்க இயலாது. அது ப்ரிப்பேர் பண்ணது 1400 years. எங்க தலைவர் மௌத்தா போயிட்டார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இல்லை. பட் இன்றைக்கும் நாங்கள் உம்மத், இந்த உம்மத்தில் இன்றைக்கும் இரவுல அல்லாஹ்வோட கொஞ்சுறவங்க, ருஹ்பானுன் ஃபில் லைல், இரவுல கொஞ்சுறவங்க இருக்கிறாங்க, ரப்போட பேசுறவங்க இருக்கிறாங்க. தன் தூக்கத்தை விட்டுட்டு வந்து யா ரப், நான் ஃபர்ஸ்ட் இந்த பூமிக்கு வரேன்னு நான் துடிச்சு அழுதேன். எனக்கு இந்த பூமியில் எங்கேயும் சாப்பாடு இல்லை, எங்கள் உம்மாட்ட ஃபர்ஸ்ட் அவர் பாலை கொடுத்து யா அல்லாஹ், அதுதான் லாக்டோஸ் கலந்த செம்மஞ்சள் பால். வேர்ல்டில் தண்ணி சொட்டு தேவையில்லையா 6 மாதத்துக்கு. 1:30 மணிக்கு கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் தான் மற்றவங்களுக்கு. எங்களுக்கு 1:30 மணிக்கு பசி வரும், 3 மணிக்கு பசி வரும், 5 மணிக்கு பசி வரும், 8 மணிக்கெல்லாம் பசி வரும். அந்த டைமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 years எங்களுக்கு அது என்ன தேவையோ அவ்வளோ சத்தோடையும் தந்த யாராப், இந்த நைட் உனக்கு ஐ லவ் யூ, உன்னோட எனக்கு பேசணும் யாராப், தனிய பேசணும், கல்பு துடிக்கும். பெரியவர்களே, இந்த இரவுல தொழக்கூடிய வணக்க வழிபாடுகள் இன்றைக்கு இருக்குதா? இருக்குது. எங்க லீடர் எங்க, எங்களுடைய நபி ஹாத்தமுல் அன்பியா எங்க, அவர் மௌத்தாகிட்டார். பட் குர்ஆன் சுன்னா அது எங்களை நடத்துது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் உண்மையான வாழக்கூடியவர்கள் படித்தவர்கள் மட்டுமல்ல, நிஜமான ஒரு பகுதி இருக்குது. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் சொல்ற உங்களை சும்மா விட மாட்டோம், இப்படி பிடிச்சி எடுப்போம், உசுர எடுப்போம், அதை எடுப்போம். அந்த நேரமெல்லாம் பஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்றாலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதனால் நான் சொல்லிட்டேன். ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, குடிச்சிட்டு தொழுகைக்கு வராதிங்கன்ட்டு. உங்களுக்கு தெரியும் அரபிகள் எந்த கல்ச்சரில் இருந்தாங்க. அரபிகள் நல்ல கவிதை படிப்பாங்க, ராத்திரிக்கு நிலாவை பார்த்துட்டு சாராயம் குடிச்சிட்டு பொம்பளையை ஆட விட்டுட்டு பாபிக்யூ போட்டு அவங்க நிறையவே நைட்டை கழிப்பாங்க. டோட்டல் கல்ச்சர். அவங்களோட மெயின் இன்பமே கவிதை படிக்கிறதில்ல. பேசினாலும் கவிதை, ஏசினாலும் கவிதை, எல்லாத்துலேயும் கவிதை. உலகத்தில் அப்படி ஒரு லாங்குவேஜ் இல்லை. ஒட்டகத்துக்கு 50 சொல் சொல்லுவாங்க. அரபிகள் தன் லாங்குவேஜ் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட். அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. அரபிக் என்டர்டெயின்மெண்ட் டோட்டலாக மாறிச்சு. சாராயம் இல்லாமல் கவிதைக்கு பதிலாக குர்ஆன் ஓத ஆரம்பித்தாங்க அழுது கொண்டு. டோட்டல் அரபிகளும் சாராயத்தை விட்டுட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இன்னமல் ஹம்ரண்டு ஆயத்து இறங்குற நேரம். அதுக்கு முன்னாடி நான் ஓதின ஆயத்து உங்களுக்கு தெரியும். தொழுகைக்கு வராதிங்க. அந்த நேரத்தில் தொழுகைக்கு வந்தாங்கனால தான் தொழுகைக்கு வராங்க. உலகத்தில் இதை உடவணுமெண்டா உட இயலாத சொசைட்டி ஜசீரத்துல் அரப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாராயத்தை உட இயலாண்டு சொன்ன இட்ஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள். எந்த லீடராலும் அது செய்யவே இயலாது. நீங்கள் சரியாக ரியலாக படித்தவங்களுக்கு தெரியும். ரியலாக படித்து அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்குரிய நேரம் இல்லை. ரியலாக படித்தா தெரியும் இட்ஸ் இம்பாசிபிள். அதை விட வைக்கவே இல்லை. அது அவங்களோட நைட் என்டர்டெயின்மெண்ட்டாக தான். பகலெல்லாம் இந்த பாலைவனத்தில் வாழ்கிறவங்க நைட்டுக்கு தான் அவங்க ரிலாக்ஸ் ஆகுவாங்க. நைட் தான் அவங்களோட லைஃப். அவங்களுக்கு பகல் லைஃப் இல்லை. அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்து வருவது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கொடமாக கொட்டினாங்க. 1400 years. நான் ஸ்ரீலங்கா, நீங்கள் இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லோரும் இருக்கிறீங்க. எங்களோட நாட்டில் எத்தனையோ கம்யூனிட்டி இருக்குது. படித்த கம்யூனிட்டி, படிக்காதவங்க. எங்கள் நாட்டில் எங்களே தான் சொல்லுவாங்க லாஸ்ட். மற்றவங்களாம் நல்லா படிப்பாங்க. சிங்கள சொசைட்டி நல்லா படிப்பாங்க, தமிழ் சொசைட்டி படிப்பாங்க. முஸ்லீம்கள் படிக்கிறது இல்லை, பிஸ்னஸ் அப்படி தானே. ஆனால் எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. எல்லாரையும் உட்கார வச்சு போட்டு குடிக்காத சமுதாயத்தை காட்டுங்கண்டா. எங்களில் 80 பேர் குடிக்க மாட்டேன், 20 தான் குடிப்பான். அவங்கள 80 குடிப்பான், 20 குடிக்க மாட்டேன். இந்த ரெவல்யூஷனை எந்த மௌலவியும் செய்யலை, எந்த பயானும் செய்யலை. 1400 years அன்றைக்கு ஏற்படுத்தின ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன். வேர்ல்டில் இதை செஞ்ச இல்லாமல் வைன் ஸ்டோர் வழியில் நிற்கிறாங்க, காப்பாற்ற முடியலை. கோவிட் அவுட் பிரேக் இன்னொரு திறந்து கொடுத்த சரி வைன் ஸ்டோர். ஒரு முஸ்லீம் வீட்டில் இருந்து இப்படி குடிக்கிறது நீங்கள் கண்டே இருக்க மாட்டீங்க பிள்ளைகள் முன்னாடி. ஸோ இவ்வளோ பியூராக மாற்றுறதுக்கு, இத்தனை வருஷத்துக்கு அந்த தாக்கம் தெரிகிறதுக்கு எப்படிப்பட்ட ரெவல்யூஷன். அல்லாஹ்வுடைய வேதம் கலாமுல்லா. அந்த வேதம் இன்றும் இருக்குது. இதை படிக்கணும், புரியணும், வாழணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படின்னா இது ஒரு பெரிய சாப்டர். தரப்பட்ட நேரத்தை தாண்டி போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸோ இது ஏதோ அறக்குறைய விட்டுற மாதிரி இருக்குது என்றாலும் இந்த டைம் அப்படி இருக்குது. ஸோ இது கங்கால உள்ள இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் நினைக்காத ஒரு மாற்றம் நடந்துச்சு.
ஜிஹாது களத்தில் ஒரு தோழர் விழுந்திருக்கிறாரு, தண்ணின்னு கேட்குறாரு. கிட்ட போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பாடம், பக்கத்தில் உங்களுடைய சகோதரர் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், அந்த பக்கத்தில் உள்ளவர் தண்ணின்னு கேட்குறாரு, அங்கே போய் கொடுக்குறேன்னு அவர் மௌத்து, இங்கே வந்த இவர் மௌத்து. உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விருந்தாளிகள் வருவாங்க. விருந்தாளி ஏண்டா அரபு நாட்டில் என்ன விருந்தாளி ஏண்டா இப்போ அது தேவையில்லை. அந்த டைமில் நம்ம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம்டா கார்டு எடுத்துகிட்டு போய் அல்லது கையில் கேஷை வச்சுட்டு மத்தாம்களுக்கு போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட இயலாது. மக்காலேருந்து வந்தாங்கடா மதீனாவுக்கு, அப்படி ரெஸ்டாரண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ குடும்பமாக இருப்பாங்க. மக்கால் ஒரு ஃப்ரெண்ட்லி குடும்பம் ஒன்று இருப்பாங்க. அவங்க மதீனாவுக்கு வந்தால் இவங்க கொடுப்பாங்க, இவங்க அங்கே போனால் அங்கே கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு போகிற வந்தால் யார் கொடுக்குறது? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, விருந்தாளிகள் எல்லாம் பார்க்குறாங்க. விருந்தாளி நிற்கிறாரு. பள்ளிவாசல் தலைவர் எழும்பி சொன்னால் எப்படி இருக்கும்? என்னைய பார்க்க விருந்தாளி வந்திருக்கிறேன்ட்டு ஒன்றுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? பெருமானை கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட, யாருக்காவது என் விருந்தாளியை சங்கப்படுத்தலாமா? டம் பிரியாணி போட்டு வீட்டில் பாபிக்யூ எல்லாம் போட்டு ஒருவர் வச்சுட்டு இருக்கிறார், அவர் கையை தூக்கினான்னு நினைக்கிறீங்களா? 7 சஹாபாக்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மார்க்கத்தை வளர்த்தது சல்லி இல்லை, பணம் இல்லை, ஆயுதம் இல்லை, எதுவுமே இல்லை, அல்லாஹ்ட அருள். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் செலக்ட் பண்ணுறான் அந்த நைட்டில் ஒரு ஆள். ஈச் அண்ட் எவ்ரி டே ஒவ்வொரு கல்வியும் அல்லாஹ் செலக்ட் பண்ணினான். அந்த மனிதர்கள் புனிதர்களாக மாறினாங்க. எங்களால் தாங்க முடியலை, அவங்கள அழுகுறோம். இன்றைக்கு திரும்ப 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 படித்து அழுகுறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்குறாங்க. எது? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தெரிஞ்சதை நான் சுருக்கமாக முடிக்கும். வைஃப்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? புள்ள 2 சாப்பாடு இருக்குதுன்றாங்க. ஓகே, நானும் பசியில் புள்ளையை தூங்க வச்சுருவோம், எல்லோரும் பசியில் இருப்போம்ட்டாங்க. அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்ல தான் நான் சொல்கிறேன். சாப்பாடை வச்சா கொஞ்சம் போல் விளக்கு பத்துது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே நின்று சாப்பாடு எடுக்க போகிற மாதிரி பாவனை செஞ்சு விளக்க அணைச்சிட்டாங்க. அவரை உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. லைட் இல்லை, எந்த கேமரா அடித்தாலும் விளங்காது, சிசிடிவியும் ஒர்க் பண்ணாது, சிசிடிவியும் இல்லை. ஸோ வந்தவர் நல்லா சாப்பிடணும். இப்படி ஒரு கல்வி நீங்கள் காட்டிலும் நினைக்கிறீங்களா? தம் வயிற்று பசியில், வைஃப் பசியில், புள்ளைகள் பசியில் நைட்டில் அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த விருந்தாளி மௌமூரா சாப்பிடணும், இவர் சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணுறார். அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு போகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ தல்ஹா அல்லாஹ் உன்னை பார்த்து சிரித்தான். அபூ தல்ஹான்னு, யார் ரசூலல்லாஹ்? அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தான். ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் சில மனிதர்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு, சந்தோஷப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்றால், குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்தின் விளிம்பில் இருந்தீங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களை கொண்டு வந்து சொர்க்கவாசியாக மாற்றினோம். நபியே லவ் அன்ஃபக்துமா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள அவ்வளோத்தையும் வில்லுங்க, இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் வில்லுங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? இவங்களோட கல்புகள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும். மா லஃப்த பைனக்கும், நபியே இந்த பூமியில் அவ்வளோத்தையும் வித்துட்டு 7 மணி உங்களோட கல்பெல்லாம் ஒன்று சேருங்க. நோ, 2 பேர் கல்பு உங்களுக்கு ஒன்று சேர்க்க இயலாது. அல்லாஹ்வுடைய அருளால் இவங்க கல்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டாங்க, மனித புனிதர்களாக மாற்றினாங்க. அப்படிப்பட்ட மனித புனிதர்கள் லிஸ்ட்டில் இந்த நைட் நானும் நீங்களும் வரணும். பெரியவர்களே, நாங்களும் நீங்களும் வரணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுவர்க்கத்தில் வாழணும். எங்கள் குடும்பத்துக்கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, இந்த நரக நெருப்பில் இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். திஸ் இஸ் த நைட். இன்றைக்கு முடிவெடுக்கிற நைட். உங்கள் வீட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹராம், ஜினா செய்கிறதுக்கு இயலாது, இது பிழைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. குர்ஆனை கொண்டு போய் இறக்குங்க. வல்லாஹி சொல்கிறேன், அதை அளவைக்காத உள்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிஃபோர் 15 இயர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்களோட உஸ்தாத் ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி படித்து தர போக்கில் இது என்ன செய்யும் அவங்க சொல்லுவாங்க, வேர்ல்டில் பெரிய ரெவல்யூஷன் செஞ்சிச்சு, அப்படி செஞ்சிச்சு. வல்லாஹி அல்லாஹ் நஅூது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கு. நான் பார்த்துட்டு இது போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய ரீட் பண்ணுவேன், நான் ஆசையாக ரீட் பண்ணுவேன், அட்டட்டா ரீட் பண்ணி வைப்பேன். வல்லாஹி ஒரு டைம், அதுக்குரிய டைம் வருது. அவ்வளோ சைக்காலஜி புக்கையும் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு மற்ற எல்லா புக்கையும் போட்டால் இந்த எந்த புக்கும் என்னை அள வைக்கலை, இந்த எந்த புக்கும் என்னை இந்த அளவுக்கு கவரலை. ஸோ வேர்ல்டில் இது வாழையாக இது ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. ஸோ கலாம் அல்லாஹ் போங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை துறங்க, வீட்டில் ஓதுங்க, அதை படிக்கிறதுக்கான களத்தை உண்டாக்குங்க. இந்த மஜ்லிஸுகளில் குர்ஆனை படிச்சுட்டாங்கன்னு கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. எழுத தெரியாத, படிக்க தெரியாத, வாழ தெரியாதவளுக்கு புரிஞ்சிச்சு. அவங்க லைஃப்பில் அமெரிக்காவாலையும் ஐரோப்பாலையும் செய்ய இயலாத புரட்சி மிக்க மனிதர்களாக மாறினாங்க. அவர்கள் இளவில் விழிச்சாங்க, நேர்மையாக நடந்தாங்க, வட்டியை விட்டாங்க, ஹராத்தை விட்டாங்க,
ஒன்றுமே இல்லாத ஜீரோ பேலன்ஸில் உள்ளவங்களை கொண்டாந்து ஜஸ்ட் இன் 23 இயர்ஸ் முழு வேர்ல்டுலே இவங்க தான் லீடர் என்றெல்லாம் கொண்டு வந்து வச்சான். முழு வேர்ல்டையும் எல்லாம் கையில் கொடுத்தான். எல்லாம் ஐரோப்பா முடிஞ்சு, ரோம பேரரசு முடிஞ்சு, பாரசீக பேரரசு முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு முஸ்லீம்கள் லீடர் ஆகினாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் டிசைட் பண்ணோம், இந்த பொக்கிஷம் எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் வாழ வைக்கலை, எங்களுக்கு அதில் வேல்யூ தெரியாது, எங்களுக்கு நாங்கள் புரியலை. ப்ளீஸ் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு அதை போய் வேல்யூவை நீங்கள் படிக்கணும்.